அனைவருக்கும் இனிய வணக்கம். TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்ட ஒரு கருத்துக்களம். உலக தாய்மொழி தினம் நாங்கள் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி கொண்டாடுறோம். நாங்கள் அதை முன்னிட்ட ஒரு தலைப்பை தான் எடுத்து இன்றைய விவாத பொருளாக, அதாவது கருத்துக்களத்தின் பொருளாக எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு முதல், அமுதனை இனிக்கும் என்னை தமிழே, அறிவும் அழகும் அருளும் தரும் தாய்மொழியே, சங்கம் கண்ட சான்றோர் மொழியே, சாகா வரம் பெற்ற தமிழே வாழி என்று அந்த தமிழ்த்தாயை வாழ்த்தி கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு செல்ல இருக்கிறோம். TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது சிறப்பு ஒரு கருத்துக்களம். அதாவது இன்றைய தினத்தில் நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பானது இன்றைய தாய்மொழியின் தாற்பயம் அடுத்த சந்ததிக்கு கொடுக்கும் செயற்பாட்டு ஆய்வு. அதாவது இன்றைய தாய்மொழிய நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொடுத்து வளர்க்க வேணும். காரணம், எங்களோட அடையாளம், பண்பாடு, மரபு காக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் எங்களோட மொழியே இல்லாத போல இருக்கும். மொழி அழிந்தால் எங்களோட இனமே அழிந்து விடும். ஆகவே ஒரு மொழிதான் ஒரு வாழ்வியலுக்கு முக்கியமானது. அதாவது ஒரு மொழி இருந்தால் தான் அந்த இனம் இருக்கும். இதனால் தான் எங்களோட தமிழ் மொழி இன்றைக்கும் ஒரு பழைய மொழியாக பேணப்பட்டு வருகிறது. இப்ப இந்த உலக தாய்மொழி தினம் அது ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே என்று நாங்க சொல்லுவோம். நம் தாய்மொழிக்கு பெருமையும் அவற்றின் அவசியத்தையும் நினைவூட்டுறதுக்காகத்தான் அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மொழி என்பது ஒரு தொடர்பு சாதனம் இல்லை. அது ஒரு இனத்தின் அடையாளம், பண்பாடு, பாரம்பரியம் காக்கிறது என்று நாங்கள் உணர்வோம். அதுக்குள்ள உணர்வும் இருக்கிறதை சொல்லி இருக்கிறோம். இந்த தமிழ் மிக தொன்மையான மொழி. அது செம்மொழியாக 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. யுனெஸ்கோவால் மிக பழைய மொழிகளில் ஒன்றாக, மிக 6 மொழிகள் தான் பழைய மொழிகளில் ஒன்று. தமிழ், சமஸ்கிருதம், சீனம், கிரேக்கம், ஈராக்கிய மொழி இப்படி 6 மொழிகள்ல தமிழும் மிக பழமையான மொழியாக இருக்கின்றது. ஆனால் தமிழும் அதே நேரம் சீன மொழியும் தான் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிகளாக கணிக்கப்படுகிறது. குழந்தைகளின் சிந்தனை திறன், அதே நேரம் உணர்வுகள் துல்லியமாக வெளிப்படுத்தவும், தாய்மொழியை காக்கவும், ஒரு இனத்தின் பண்பாடை காக்கவும் தான் நாங்கள் இந்த பணியாக ஆசிரியர்களாக தாய்மொழி கல்வியை எடுத்து செல்லுகிறோம். ஏனென்றால் மொழி வாழ்ந்தால்தான் ஒரு இனம் வாழும் என்பது உண்மையான ஒன்று. அந்த வகையிலே இந்த இன்றைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, கடந்த 10 வருடத்துக்கு முதல் இன்றைய நிலையில பார்க்க இந்த தமிழ் மொழியில ஒரு வீழ்ச்சி இருக்கிறது. நாங்கள் இப்ப பார்த்த ஒரு ஆய்வின்படி 30% வீழ்ச்சியை நாங்கள் காணுகின்றோம். ஒரு 10 வருடத்துக்கு முதல் 85% மாணவர்கள் நல்ல கல்வியை, அதாவது தாய்மொழி கல்வியை விரும்பி படித்தார்கள். இப்பொழுது அதன் வீதம் ஒரு கிட்டத்தட்ட 30% குறைவாகவே இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் அந்த கணிப்பு சரி என்று நாங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் எங்களிடம் படிக்கிற பிள்ளைகள்ல நாங்க பார்க்கிறோம் குறைந்து கொண்டு வருகிறது. இப்ப நாங்கள் அது குறைந்து கொண்டு வராமல் அந்த குழந்தைகள் எல்லோரும் எங்களோட மொழியை பேச வேணும், அந்த அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகணும். இதுலதான் எங்களுக்கு சிக்கல் இருக்குது. அதனால நான் இப்ப நாடு ரீதியாக இவற்றை எடுத்துக்கொண்டு வருகிறேன். என்ற ஒன்று அனுபவம், 2வது நீங்கள் ஆசிரியராக இருக்கிறபடியா கற்பித்தலோடையும் தொடர்புடைய நீங்கள் ஆனபடியால் நாங்கள் இந்த அனுபவத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். முதல்ல கோவியை அழைக்கிறேன். அவ தாய்மொழி கல்விக்குள்ள இருக்கிறபடியால் கோவிய வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். தாய் நாட்டில தாய்மொழியில இருக்கிறீங்கள். அதின் பரம்பல் இன்றைக்கு குறைவாகத்தான் அங்கேயும் பார்க்கிறோம். எப்படி பார்ப்போம். இன்றைய TSSL கருத்து களத்தின் தலைமை மற்றும் வந்திருக்கிற உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கங்கள். அதுவும் தாய்மொழி தினத்தில் இது ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு. வேறு எங்களுடைய மொழி என்பது மூச்சை போன்றது. மொழி இன்று ஒரு மனிதனுடைய அந்த மொழி என்பது அவனுடைய மூச்சுக்கு சமனான ஒன்று. அதுவும் தாய்மொழி என்பதை நாங்கள் கட்டாயம் நேசிக்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். மொழியை நேசிக்கிறவர்கள் உண்மையில்
பெரும்பாலும் நான் பார்க்கிறேன் அந்த மொழியை நேசிப்பவர்கள் அதிக அதிக அக்கறை கொண்டவர்கள் படைப்பாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த மொழிக்கு மகுடம் சூடுபவர்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கு. ஆனால் இன்று மொழிச்சிதைவு என்பது எங்களுடைய தாயக பிரதேசங்கள் கூட அதிக அளவில் மொழிச்சிதைவு என்பது இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. தமிழர்கள் மட்டுமே செறிந்து வாழுகிற கிளிநொச்சி மண்ணில் கூட அந்த பேருந்து என்பது பேருந்து என்று அப்படியாக கூட அந்த மொழியினுடைய சிதைவு இருக்கத்தான் செய்கிறது. அது சரியான தமிழ் வடிவங்களை நாங்கள் கவனிப்பதும் இல்லை, உச்சரிப்பதும் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது இப்படி இருக்க நான் ஒரு மொழியை கற்பிக்கிற ஆசிரியராக தற்போது இருந்து வருகிற போது சில விடயங்களை நான் அவதானித்து பார்த்தேன். 14 வயது இருக்கிற ஒரு சிறுவன் ஒரு சிறுமிக்கு கூட அந்த சரியான வகையில் மொழியை உச்சரிக்க தெரியவில்லை. பிள்ளைகளுக்கு உண்மையில் அவர்களுக்கு மொழி அறிவை கொடுத்து விட்டால் அவர்கள் ஏனைய பாடங்களை சிறப்பாக கற்று தேர்ந்து விடுவார்கள் என்றால் அந்த மொழியை உச்சரிக்கவும் மொழியை சரியான வகையில் வாசிக்கவும் அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டால் ஏனைய பாடங்கள் அவர்களுக்கு உண்மையில் சிரமமான ஒன்று இல்லை. எதுவும் அப்படி சிரமமானதாக இருக்க அதை விட கணிதம், ஆங்கிலம் போன்ற மொழி. இன்று நகர்ப்புற பாடசாலைகள் ஆங்கில கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை எங்களுடைய தாய்மொழி கல்விக்கு அது அறிவதற்கு கொடுக்கப்படுவதில்லை என்பது மிக வேதனையான ஒரு விடயம். என்றால் ஆங்கில கல்வியை கற்பிப்பதன் ஊடாக பிள்ளைகளை உயர்நிலை கொண்டவர்களாக அல்லது அவர்களுடைய அந்த என்ன சொல்றது ஸ்டேட்டஸ் சொல்லுவார்கள், அது உயர்ந்த நிலை தராதரம் அதிகரித்த ஒரு நிலைமை என்பதாக அதை அர்த்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் நாடுகளில் உண்மையில் அந்த தமிழ் அறிவை கொடுப்பதற்காக அந்த தங்களுக்கு நேரமற்ற அந்த காலங்களிலும் அல்ல அந்த பனி பூத்திருக்கிற சாலைகளிலும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்ட அந்த சனி ஞாயிறு அந்த நாட்களில் அந்த நாட்கள் மட்டுமே ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அந்த நாளிலும் பிள்ளைகளை அழைத்து சென்று அந்த மொழியை எங்களுடைய தாய்மொழியை ஊட்டிவிட வேண்டும் என்கிற அந்த அவா அல்லது அந்த ஆதங்கம், அந்த மொழி மீதான இருக்கிற பற்று அவர்களை அப்ப கொண்டு சென்று அந்த பிள்ளைகளுக்கு எப்படியா எதை கொடுக்காவிட்டாலும் எங்களுடைய மொழியை அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் போக வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எப்படியும் கடத்த வேண்டும் என்கிற நிலைமையில் அங்கு அதை அக்கறைப்படுத்துவதற்கு எங்களுடைய தாயக பிரதேசத்தில் என்ன செய்கிறோம் என்றால் ஆங்கில கல்வியை அதிகமாக தமிழ் கதைப்பதை விட பிள்ளை ஆங்கிலத்தை சரியாக கதைத்து விட்டால் சரி அப்படி என்கிற ஒரு நிலைப்பாடு அந்த மனநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் மொழியை நேசிப்பது என்பது மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்ப ஏன் கோவிய குறுக்கிடுகிறதுக்கு மன்னிக்கவும், ஏன் இப்ப குறைக்கிறதுக்கான காரணம் ஆங்கில மொழி மோகம்தானோ இல்லது எங்கட மொழியில புறக்கணிப்புகளை செய்யணுமோ? அது என்ன காரணம்? இப்ப ஆங்கில மொழி அது பிடிக்கத்தான் வேணும், ஏனென்றா தொழிலுக்கு அந்த கல்வி, வாழ்க்கைக்கு எங்கட தமிழ் மொழி தேவை என்றால். ஆனால் குறைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இப்ப தாய் நிலத்திலேயே குறைக்கப்படுது என்றால் புலம்பெயர்ந்த சூழல்ல சொல்ல முடியாது என்ன? உண்மை, நிச்சயமா ஏனென்றால் அந்த ஆங்கில கல்வியின் மீது ஏற்பட்டிருக்கிற மோகம், அதாவது ஆங்கில கல்வி வணிகாதார மொழியாக இருக்கிறது. அந்த பிள்ளைகள் ஆங்கில கல்வியில் விற்பனர்களாக இருந்து விட்டால் எதிர்காலத்தில் அவர்களுடைய மொழி அறிவு ஆங்கில கல்வியில் சிறப்பு தேர்ச்சியுடையவர்களாக இருந்தால் தங்களுடைய தொழில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றை இலகுவாக பெற்று விடுவார்கள் என்கிற அந்த காரணம்தான் ஆங்கில அறிவை உண்மையில் அதிகமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டு ஆங்கில வழியாக கற்கிற அந்த நிலைமைகளோட 5 பாடங்களை பிள்ளைகள் சாதாரண தரம் அதுக்கப்புறம் உயர்தரமும் ஆங்கில மொழியில் கற்பிக்கிற நிலைமை கூட இங்க இருக்கிறது தானே. அப்படி இருக்க எந்த பிள்ளைகளும் 5 பாடங்களை சாதாரண தரம் வரை ஆங்கில மொழியில் தான் கற்றார்கள். ஆனால் நான் தமிழ் அறிவை கொடுத்து விட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்தேன். புத்தகங்களை வாசிக்க வைத்தேன். தமிழ் மொழியை அதிகமாக நேசித்து ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஏனென்றால் அது ஒரு வணிகாதார மொழியாக இருக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் அது தேவையானதாக இருக்கிறது. மொழி என்பது ஒரு மனிதனுக்கு சமம். ஒரு மொழியை நாங்கள் தெரிந்து கொள்வது இன்னொரு மனிதன் எங்களோட கூட பயணிப்பதற்கு சமனான ஒரு விடயமாக இருக்கு. அதனால் எந்த மொழிக்கும் வேறுபாடு கிடையாது. முடிந்தவரை எல்லா மொழிகளை எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ள முடியுமோ பிள்ளைகள் அத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். அது தவறான விடயம் அல்ல. ஆனால் தமிழ் மொழியை தங்களுடைய உயிராக நேசித்து பேணி வளர்த்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக அவசியமான ஒரு விடயம். உலகத்திலே பாருங்கள், இன்று அந்த தமிழ் மொழி என்பது பரந்து விரிந்திருக்கிறது என்றாலும், ஆனால் எங்களுடைய மொழி அந்தந்த நாடுகளில் அரசகர்ம மொழியாக இருக்கிறதா என்றால் இல்லை. அது சிங்கப்பூர் ஓரிரு நாடுகளில் அப்படி இருக்கிறது, அரசகர்ம மொழியாக இருக்கிறதே தவிர. ஆனால் மொழியால் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதற்கு எங்களுடைய நாட்டு சட்ட திட்டங்களும் அல்லது இங்குள்ள நடைமுறை வழக்கங்களும் கூட உதாரணமாக இருக்கிறது. நாங்கள் இப்ப
ஒரு மொழியை பெரும்பாலும் தூக்கி அதை மிக நிறுத்த வேண்டும், தூக்கி உயரத்தில் காட்டுபவனாக படைப்பாளன் தான் இருக்கிறான். ஆனா ஒரு படைப்பாளன் எங்காவது அவனுடைய அந்த மொழி பற்றுக்காக அவனுக்கு அதிகமாக அவன் கௌரவிக்கப்பட்டதாகவோ அல்லது அப்படியான சம்பவங்கள் மிக குறைவாக இருக்குது. மொழியை அவன் நேசிக்கிறதுக்காக அவன் பெரிய பொருளாதாரத்தை உயர்ந்தவனாக மாறும். எந்த பெரும்பாலும் படைப்பாளர்கள் வறுமைக்குரியவர்களாக இருக்கிறது கூட அவர்களுடைய அந்த நேசிப்புக்கு கூட அங்கு அர்த்தங்கள் இருப்ப. நான் ஒரு ஊடக கற்கை நெறியை கடந்த ஆண்டிலே கற்றுக்கொண்டிருந்த போது எங்களுடைய விரிவுரையாளர் ஒரு கருத்தை சொன்னார். தமிழிலே நீங்கள் கட்டுரைகளை எழுதுவதை காட்டிலும் ஊடகத்துறையிலே தமிழிலே நீங்கள் அரசியல் சார்ந்தோ அல்லது வாழ்வியல் சார்ந்தோ நீங்கள் கட்டுரைகளை எழுதுவதை காட்டிலும் ஆங்கில மொழியிலே நீங்கள் கட்டுரைகள் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த சகல படைப்புகளையும் எழுதுவது உங்களுக்கு அதிக பொருளாதாரத்தில் நீங்கள் மிக விரைவாக உயர்ந்தவர்களாக அதிக கொடுப்பனவுகளை பெறுவதற்கு அது ஒரு வழியாக இருக்கிற பாருங்களேன். அங்கு எங்களுடைய மொழி புறக்கணிக்கப்படுகிறது. எங்களுடைய நாட்டிலே நாங்கள் தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் மொழியிலே எழுதுவதை காட்டிலும் நாங்கள் ஆங்கில மொழியில் எழுதுவதனால்தான் எங்களால் அதிக கொடுப்பனவை பெற முடியும் என்பது எந்த வகை. இப்ப என்னுடைய மொழியில் நான் எழுதுவதை விட இன்னொரு மொழியில் இருந்தால் நான் அந்த மொழியை கற்று தேர்ச்சி அடையத்தான் நினைப்பேன். அது சாதாரணமாக இப்ப பொருளாதாரம் என்பது மிக அடிப்படையான விடயமாக இருக்கிறபடினா நான் என்னுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு நான் என்னுடைய மொழியில் எழுதுவதை விட அந்த மொழியில் எழுதுவதா அதுக்கு அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் அப்படியான காரணங்கள் இருக்கிறபடியாத்தான் உண்மையில் எங்களுடைய நாட்டிலே அந்த ஆங்கில மொழிக்கான முக்கியத்துவம் அதிகப்படுகிறது. மற்றது பாடசாலைகளில் பிள்ளை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு கடந்து வந்து விட்டால் சரி, அந்த பிள்ளை சரியான வகையில் மொழி உச்சரிப்பை மேற்கொள்ளுகிறதா அல்லது அவனுடைய எழுத்து திறன் சரியாக இருக்கிறதா என்பதை கவனிக்காமல் அந்த பிள்ளையை 8ஆம் ஆண்டு வரையும் ஏன் கூறப்போனால் சாதாரண தரம் வரையும் கொண்டு போய் விட்டு அந்த பிள்ளை தமிழிலே எஸ் எடுக்கிற அல்லது ஆக குறைந்த சித்தி பெறுகிற நிலைமை கூட இருக்கிறது. எனக்கு தெரிந்து கணிதத்தில் சித்தி பெற்ற ஒரு பிள்ளை தமிழிலே சித்தி அடையாத ஒரு பிள்ளை கூட எனக்கு தெரியும். பாருங்கள், இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை. எங்களுடைய சொந்த மொழியில பிள்ளை ஒரு சின்ன சித்தியை கூட ஒரு குறைந்த அளவான சித்தி கூட பெற முடியவில்லை. ஆனால் கணிதத்தை அந்த பிள்ளை புலமைமிக்க பிள்ளை. அந்த ஆங்கிலத்தில் சித்தி பெற்ற பிள்ளை தமிழிலே சித்தி பெறாத நிலைமை கூட இருக்குது. இப்படியாக எல்லாம் எங்களுடைய நாட்டிலே பதிவுகள் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது உண்மையில் அந்த சிறு வயது பிள்ளைகள் மொழியை சரியாக உச்சரிக்கிறார்களா என்றதை நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் மிக அவதானமாக கவனிக்க வேண்டிய விடயம். மொழி என்பது எங்களுடைய தாய்மொழி. அதை நாங்கள் சரியான வகையில் பிள்ளைக்கு கொடுத்து விடுகிறோம். நான் தற்போது கற்பிக்கிற அந்த மிக பின்தங்கிய ஒரு கிராமத்திலே ஒரு சாதாரண ஒரு கல்வி நிலையத்திலே கற்பிக்கிறேன். அந்த பிள்ளைகள் பாருங்க, 14 வயது பிள்ளைக்கு உருமி என்பதை உரிமை என்றுதான் அந்த பிள்ளை உச்சரிக்கிறது. உருமி என்பதை உரிமை என்றுதான் உச்சரிக்கிறான். அந்த சரியான உச்சரிப்பு தமிழ் என்ற சாதாரண விடயங்கள். எங்களுடைய மொழி ஒரு சாதாரணமான ஒரு சாவுக்கு எங்களுடைய மொழியிலே ஒவ்வொரு வகையான அர்த்தங்கள், மரணம் அடைந்தார், அகால மரணம் அடைந்தார், இயற்கை எதினார், இப்படியாக அந்த மரணம் எவ்விதமாக நிகழ்ந்தது என்பதற்கு அர்த்தங்களை சொல்லுகிறது அந்த சொற்கள். அப்படி எந்த மொழியிலும் இல்லை. எந்த மொழியிலும் இவ்வளவு சிறப்புகள் கிடையாது. அப்படிப்பட்ட எங்கள் மொழியை அந்த மொழியின் அந்த பிள்ளைக்கு சிறப்பை நாங்கள் அதன் மாண்பை அதன் மாட்சிமையை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் அங்க இருக்கிறது. தாய்மொழி தினத்தில் ஒவ்வொருவரும் பெரிதாக சொல்வதை காட்டிலும் எங்களுடைய மொழியை எங்களுடைய பிள்ளை சரியாக உச்சரிக்கிறதா என்பதில் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் கவனம் எடுக்க வேண்டும். 6 வயதிலே பிள்ளை உச்சரித்து வாசிக்க தொடங்கிவிட்டால் அது சரியாக உச்சரிக்கிறதா என்பதை கவனித்தால் அவன் 14 வயதில் தவறான உச்சரிப்பை கொண்டிருக்க போவதில்லை. 6 வயது 7 வயதிலேயே பிள்ளைகளுடைய உச்சரிப்பு சரியான வகை இருக்க வேண்டும். நாங்கள் படிக்கிற முன்னைய காலங்களில் எல்லாம் அந்த சொல்வதெழுதல் வைப்பது என்பது மிக ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்பட வகுப்புகள் சொல்வதெழுதல் எழுதுவோம். அப்படி எழுதுகிற போது அந்த மொழி எங்களுக்கு எழுதி 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 எழுத்துக்கள் எங்களுக்கு பரிச்சயமாகிவிடும். அந்த உச்சரிப்பு ஆசிரியர் உச்சரிக்கிற போது அந்த உச்சரிப்பு குறைவா இருக்குது. இப்பொழுது இங்கு உச்சரிப்பு குறைவாக இருக்குது. பிள்ளை என்னண்டா பேசுறது குறைவு. ஏனென்றால் காட்சி ஊடகங்கள் பிள்ளை இந்த பக்கம் இருப்பதனால கூடுதலாக சரியான உச்சரிப்பை பிடிக்கிறது இல்லை. நாங்க 2வது சுற்றுக்கு அதை கொண்டு வருவோம் கோவிய. ஆமாம், நல்ல ஏதாவது சொல்ல போறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உலகத்துல 94 நாடுகள்ல 8 கோடி பேர் தமிழ் மொழியை பேசுகிறார்கள். ஆனால் அந்த மொழி அளவிற்கு உலகத்தால் பார்க்கப்படுகிறார் என்பது நாங்கள் கவனம். ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அது பொறுப்புடையதாக இருக்கிறது. அதில் நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு வீதம் சொன்னீங்க? 94 நாடுகள்ல 8 கோடி பேர் அந்த தமிழ் மொழியை பேசுகிறார்கள். ஆனாலும்
அந்த அது ஆனாலும் அந்த அளவுக்கு எங்களுடைய மொழிக்கு இவ்வளவு இருந்தாலும் அந்த மொழி என்று பாருங்கள், எங்களுடைய நாட்டிலேயே ஆங்கில மொழியிலே கட்டுரைகளை எழுதுவதனால் அதிக கடுப்பனை பெறலாம் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் நாங்கள் இந்த விடயங்களில் சிந்திக்க வேண்டும். இது குறித்த இந்த துறை சார்ந்தவர்கள் இந்த விடயங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கருத்தாக இருக்கு. மிக்க நன்றி. தாய் நிலத்திலிருந்து ஒரு சிறப்பான ஆசிரியர், அதே நேரம் மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளம் ஆசிரியர். அவருடைய கருத்தின்படி உண்மையிலேயே அக்கறை என்பது ஒரு படைப்பாளரிடம் எப்படி அக்கறை இருக்க வேணுமோ அது போலதான் இந்த குழந்தைகளிடமும் அக்கறை இருக்க வேணும். அதுவும் உச்சரிப்பு என்பதை அவர் மிக ஆழமாக தொட்டிருக்கிறார். சரியான உண்மை. இங்கேயும் பல பிள்ளைகள் ஏதோ படிக்கிற தமிழனுங்கள், ஆனா சரியான உச்சரிப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்றா சரியாக கேட்க வேணும். இப்ப விளக்கு என்றா வீழா கூ என்றா அப்ப அந்த குழந்தைக்கு காதுக்குள்ளால அந்த சத்தம் போய் அதை நாங்கள் ஒவ்வொரு சில்வராக சொல்லி கொடுத்து அந்த உச்சரிப்பை கூட்ட வேணும். நீங்க சொன்னது சரியான உண்மை. ஒரு மொழி நன்றாக பேசக்கூடியதாக இருக்கிறால் அதன் உச்சரிப்பு திறன் சிறப்பானதாக இருக்க வேணும். ஏனென்றால் அல்லாவிட்டால் அந்த மொழியை சரியாக விளங்கி கொள்ள முடியாது. இப்ப ஏனென்றால் நாங்க டொச்சில சில நேரம் சரியான ப்ரொனவுன்சியேஷன் சொல்ல மாட்டோம். ஆபைச்சம் என்றதுக்கு ஒரு முறை நான் ஆபைச்சம் என்று சொன்னது இன்றைக்கு ஞாபகம் வருகிறது. ஆதலால் உச்சரிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றை அவர் சொன்னார். அதாவது அந்த எங்களோட மொழியில அடுத்தது ஆங்கில மொழிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தமிழுக்கு இல்லைன்றது உண்மை. அதாவது வாழ்க்கையில தொழிலுக்கு நாங்கள் எந்த மொழியையும் கற்கலாம், எத்தனை மொழிகளையும் கற்கலாம். ஆனால் வாழ்வியலுக்காக எங்கட மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை எங்கட பிள்ளைகளுக்கு இருக்கிறது. காரணம், கருத்து பரிமாற்றம் எங்களுக்கு இலகுவாகவே அமைந்துவிடும். ஆனால் வணிகம் சார்ந்த ஒரு விடயமாக இருப்பதனால் நாங்கள் தாய்மொழி கல்வியை விட அந்த வணிக மொழியில ஆர்வத்தை ஏற்படுத்துவது உண்மை. அது தொழிலுக்காக மட்டும். ஆனா அதற்காக அடிமையாக எங்கட பிள்ளைகளை விடக்கூடாது என்பது உண்மை. ஆதலால் சரியான உச்சரிப்போட எங்கட மொழிய பிள்ளைகளுக்கு பழுக்குதல், அதாவது இப்பொழுது பழுக்குதல் என்றா சொல்லுதல் என்றதுக்கு ஒரு புதிய சொல்லு வந்திருக்குது. பழுக்க வேணும். அவர்களுக்கு நன்றாக சொல்லி நாவில, அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்லுவார்கள், அப்படி கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு உண்மையான விடயம். மிக சிறப்பாக சொன்ன கோபியைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பஜிதா முகமது எடுத்துக்கொண்டு மற்றவரிடம் பெறுகிறேன். காரணம் நோன்புக்காக அவர் இருக்கிறார். ஆதலால் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன். பஜிதா முகமது, நீங்கள் பாவம் ஏனென்றால் டீச்சர் எடுங்க, பரவாயில்லை, முதல் எடுத்துக்கொள்ளுங்க. சரி. இல்ல சிவமணி தான் வேலைக்கு போறேன். டீச்சர் உங்களுக்கு அவசரமே இல்ல தானே? இல்லாவிட்டால் நான் பேசிக்கொள்கிறேன், பரவாயில்லை. யார் வந்து நான் பேசுறேன், எடுக்க சொல்லிக் கொள்றேன். டீச்சர் நிப்பா. அவசியம் இல்லை. பஜிதாதான் அவசரம். அந்த சிறப்பான கருத்துக்களை சொன்ன சகோதரிக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அழகான ஒரு தலைப்பு நடுவராக வைத்திருக்கும் வாணிய அந்த நகுலா அவங்களுக்கும் நகுலா அவர்களுக்கும் என்னோடு கலந்து கொண்டு வந்திருக்கும் இந்த சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்ப நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த தமிழ் மொழி என்பது எங்களோட தாய்மொழி தான். அந்த தாய்மொழி என்பது தாய்மொழி மட்டும் எங்களோட நின்று போகாது. அதுல இந்த எப்படி பார்த்தோம்னு சொன்னா, அதுல சார்ந்து வாழ்வியல், பண்பாடு, ஒழுக்க விழுமியங்கள், உணவு ரீதியான ஒரு வெளிப்பாடோட சேர்ந்து இருப்பதுதான் அவங்க பேசுகிற தாய்மொழி. அதிலும் தமிழுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அதுல இனிமையும் நேர்மையும் இணைந்து பேசப்படுற ஒரு மொழியாக இருக்கும். எளிமையா கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மொழியாகவும் இருக்கிறது இந்த மொழி. அப்ப இந்த மொழிகள் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஒரு இடைப்பட்ட பெற்றோர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனா இந்த கடத்தி கொண்டு போறதுக்கான தலைமுறைகளான அந்த எமது பிள்ளைகள் இந்த மொழியை கொண்டு போனால்தான் இந்த மொழி வாழும். இந்த மொழி வாழும். அதற்காக அந்த பெற்றோர்களான நாங்கள் பாடுபடுறத போல அந்த தலைமுறையினர்கள் பாடுபடுவதாக பார்த்த சொன்னா அது குறையத்தான் இருக்கிறது. அது குறைவத்தான் இருக்குது. வீழ்ச்சி அடைந்து கொண்டுதான் எங்களோட மொழி வந்து கொண்டிருக்கு. அதை ஒற்றுக்கொள்ளத்தான் வேணும். கஷ்டமாக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த அந்த மற்ற மொழிகளோட ஆதிக்கம் எங்களோட மொழிகளோட கூடிச்சு. எங்களோட மொழியோட உதாரணமாக சகோதரி சொன்ன மாதிரி ஆங்கில மொழியோட ஆதிக்கம் கூடும் பொழுது அது ஒரு உலக மொழியாக இருக்கிறது. அந்த ஆங்கில மொழி
இப்ப எங்கட மொழி ஒரு குறிப்பிட்ட நாடுகள்ல தான் பேசுவோம் நாங்க. அந்த மொழியை விட ஆங்கில மொழி என்று சொல்லக்குள்ள அதுல நிறைய விடயங்களை அந்த இளைய தலைமுறைகளை இழுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எப்படி என்று சொன்னா வேலை வாய்ப்புகள், அடுத்தது பெருமையாக பார்க்கப்படுவார்கள் ஆங்கிலம் பேசுவர்களை, அடுத்தது எளிமையான வேலைகளை நாங்க முடித்து கொள்ளலாம் தனிமையாக, தன்னம்பிக்கையுடன் தங்களோட வேலைகளை செய்யக்கூடியதாக. ஒரு நாட்டுக்கு போறோம்னு சொன்னா ஆங்கிலம் இருந்தா போதும், நாங்க போகலாம். இப்ப தமிழ் மொழியை நாங்க குறிப்பிட்ட இடங்கள்ல தான் பேசலாம். அதால அந்த இளையவர்கள் அந்த பக்கம் சார்ந்து போற பக்கமாக இருக்கிறது. அடுத்தது 2வது பார்த்தோம் என்று சொன்னா இலக்கிய பயன்பாடுகள் குறைவாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னா நாங்களெல்லாம் சங்ககால இலக்கியங்கள், தொல்காப்பியங்கள் போன்றவையான நூல்களை கற்றுக்கொண்டு வந்தோம். அந்த ஔவையார், பாரதியார் பற்றியெல்லாம். ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைகள்கிட்ட பார்த்தோம்னா அந்த அறிவு குறைய இருக்கிறது. தொல்காப்பியம் என்று கேட்டா அவங்களுக்கு தெரியான்னு சொல்வார்கள். அதே போல இந்த சங்ககால இலக்கியங்களை கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. அப்படியான பக்கங்கள் அந்த நூல் வாசிப்பு அது குறைவாக இருப்பதால இதொன்று ஏற்படுகிறது. அவர்களுக்கான அந்த தமிழ் ஆதிக்கக்கான சரிவு ஏற்படுகின்றது. 3வது பார்த்தோம்னா இது 1வது இடத்துல வர வேண்டியது சூழல் மாற்றம். சூழல் மாற்றத்தால இந்த தாய்மொழியான எங்களோட தமிழ் மொழி நிறைய அடிபடுகிறது. உதாரணமாக பார்த்தோம்னா இப்ப இலங்கையிலிருந்து அதிகமாக புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வெளிக்கிட்டவர்களை பார்த்தா தமிழ் வேற வேற சமூகங்களாக இருந்தாலும் தமிழ் பேசுகிற மக்கள் தான் அதிகமாக புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம். இப்ப புலம்பெயர்ந்திருக்கிற மக்களை பார்த்தோம்னா எத்தனை நாடுகள்ல நம்மளோட புலம்பெயர்ந்த மக்கள் வாழ்கின்றார்கள். அங்கு அவர்கள் வீட்டு மொழியாகத்தான் இந்த தாய்மொழியை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தாய்மொழியாக அவர்கள் வாழ்கின்ற மொழியாகத்தான் இருக்கின்றது. இப்ப எனது குழந்தைகள் பேசுவார்கள். உதாரணமாக கொச்சத்தமிழில் தான் அந்த குழந்தைகள் பேசுவார்கள். அவர்களுக்கு எழுத்து மொழி தெரியாது. நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அந்த கற்றுக்கொள்றதுக்கு அவர்கள் கஷ்டம். அந்த லகர அதுகளிலெல்லாம் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களோட தாய்மொழி டச்சாக இருக்கிறது. அவர்கள் ரெண்டும் கலந்து அவர்கள் ஒரு 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 சாப்பாடு, ஒரு பிரியாணியை நாங்க எவ்வாறு கலந்து சாப்பிடுவோம் கறி சோத்தோட, அப்படி கலந்து பேசுகின்றார்கள் எங்களோட. அப்ப நான் அந்த தாய்மொழியை ஊட்டுவதில் மிகவும் கவனமாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் தாயகத்தில் நாங்க கொண்டு போய் மற்ற நாடுகளோட உறவுகளோடு உரையாடும் போது ஒரு உறவு பாலமாக இருப்பதற்கு இந்த தாய்மொழி அவசியமாகப்படுகின்றது. அந்த தொழில் வாய்ப்புகளை மற்றதை தவிர அந்த உறவு பாலம் ஒன்றை அமைப்பதற்கு இந்த மொழி கட்டாயமாக கை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் அதை அனுபவித்திருக்கின்றேன். எனது குழந்தைகளை நான் தாயகத்துக்கு கூட்டியிருந்த போது அந்த குழந்தைகளை நான் விட்டு போட்டு ஒரு தேவைக்காக நான் கொழும்பு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்ப அந்த இரட்டை குழந்தைகள் எனது சகோதரியிடம் இருந்த போது அவர்கள் இந்த பாத்ரூம் போறதுக்கு வேசே என்று சொன்னால் இங்க நாங்க டாய்லெட் போறது WC என்று வரும். அப்ப அவர்கள் வேசே என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எங்களோட குடும்பத்தவர்கள் கொஞ்சம் அதிர்ந்து போனார்களாம். அந்த அப்புறம் நான் வந்த உடனே சொன்னார்கள். எப்படின்னு சொன்னா இன்னும் கூடாத பாசையில அவங்களோட பிள்ளைகள் பழகுது, இப்படி பழக்கி வச்சிருக்கீன்னு கேட்டார்கள். அப்ப என்ன இந்த பிள்ளைகளுக்கு தமிழே தெரியா, என்ன கூடாத பேசிருக்க போகுதுன்னு கேட்டா அது சொல்லப்பட்டது வேசை என்ற ஒரு சொல். அப்ப யோசித்து பாருங்க. அதுக்கு பிறகு நான் விளங்கப்படுத்தினேன். அதுக்கு பிறகு நான் ஒரு இந்த இதொன்று எடுத்தேன். அந்த பிள்ளைகளுக்கு தாய்மொழியை எழுத்து மொழி இல்லாவிட்டாலும் தாய்மொழியை கடத்த கற்றுக் கொடுக்க வேணும் என்ற ஒரு இந்த வைராக்கியத்தை எனக்குள்ளே நான் எடுத்துக்கொண்டு நான் இப்பொழுது எனது வீட்டில் தாய்மொழியில் தான் எனது பேர பிள்ளைகளோடு பேசுகின்றேன். வெரி குட், வெரி குட். அந்த நான் உங்களுக்கு ஒரு இதொன்று அனுப்பியிருந்தேன் பாருங்கள். 2 வயசு குழந்தை, ஆறாவின் குழந்தை பேசுவதை நீங்க கேட்டிருப்பீர்கள். அப்ப யோசித்து பாருங்கள். நான் நடக்கும் பொழுது, குஷ்ணியில் வேலை செய்யும் பொழுது, படியில் ஏறும் பொழுதெல்லாம் 1 2 3 சொல்லிக்கொண்டு இறங்கும் பொழுதெல்லாம் அப்படி சொல்லுவேன். சின்ன சின்ன பொருட்களை அந்த பிள்ளைகளுக்கு எளிய முறையில் அதை அந்த ஊக்குவிப்பதற்கான
படுகின்ற அதே என்னை மாதிரி எத்தனையோ புலம்பெயர்ந்த பெற்றோர்கள் இந்த மொழியை கொடுக்க வேண்டும் என்று இரவு பகலாக ஓடுகின்றார்கள். அவர்கள் அந்த 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 இடத்தில் மட்டும்தான் அந்த தாய்மொழியை பேசுவதை கண்டிருக்கின்றேன். அந்த அதே வயதுள்ள அந்த தமிழ் பாடசாலையை விட்டு வெளியால வந்தவுடன் அவர்கள் பேசுகின்றார்கள் அவர்கள் வாழ்விடத்து மொழியை. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கண்ணால அது சரி, அது சரி. ஏனென்றால் சூழல் மொழி வாழும் மொழியா வாயில வருவது உண்மை. காரணம் என்னென்றால் அவர்கள் சூழலோட தானே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்ப அந்த சூழல் சந்தர்ப்பங்களுக்கு அவர்களுடைய மொழி தேவை. ஆம் ஆம். அப்ப எனது 4 குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்தார்கள் என்றால் அவர்கள் பேசுவது நான் எத்தனையோ தரம் சொல்லியிருக்கேன், தமிழ்ல பேசுங்க என்று சொன்னா அவர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் எங்களோடு உரையாடும் போது பேசுகின்றார்கள். அப்ப இங்க பாருங்க, அதை கொடுப்பதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். அந்த மொழியை கொடுப்பதற்கு இப்ப தமிழ் மொழிக்கு 16 பண்புகள் உள்ளன. அந்த மொழியில நீங்க பார்த்தோம்னா 16 பண்புகள் இருக்கிறது. அந்த மொழிகள் நம்மளுக்கு தெரியும் 16 பண்புகள் என்னன்னு கேட்டா நாங்க சொல்லிக்கொண்டே போவோம். ஆனா குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்க, தெரியாது தெரியாது. அப்ப இப்ப தமிழ் மொழி அது வீழ்ச்சியை நோக்கி கொண்டுதான் போகின்றது. நாங்க எப்படித்தான் பாடுபட்டாலும் இந்த மொழியை நாங்க எல்லோரும் அந்த இடமட்டத்தில் இருக்கிற பெற்றோர்கள் இதை கொடுக்க வேண்டும். ஆசிரியராக இருந்தாலும் அதை நாங்க அந்த ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வீழ்ச்சியை நோக்குகின்றது. இப்ப இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த தாய்மொழி முதல் மொழியாக இருந்தாலும் அந்த ஒரு ஆசிரியராக இருந்த கோபி அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் 1ஆம் வகுப்பிலேயே கொண்டு ஆங்கில பாடசாலையில் கொண்டு விடுகின்றார்கள் குழந்தைகளை. அப்ப அம்மா என்று சொல்லாமல் மம்மி என்று அழைக்க சொல்கின்றார்கள். மம்மி என்றால் சவமே, சமம். அப்ப பாருங்க, அப்ப டடா மம்மி என்று சொல்கின்றார்கள். அடுத்தது ஆங்கிலத்தில் தான் உரையாடுகின்றார்கள். அதை பெருமையாக அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வதும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக இந்த மொழி வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் அந்த நகுலா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றில் வருகின்றேன். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. வஜிதா முகமது அவர்கள் மிக அழகாகவே ஒவ்வொன்றும் பட்டியலிட்டு கொண்டு சொன்னது சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே இந்த மொழியின் ஆதிக்கம், அதாவது மொழியை வெளியால பரவலாக்க விடாமல் எங்களுக்கு சூழல்ல இருக்கிற ஒரு மாற்றம் ஆதிக்கத்தை செலுத்துகின்றது என்பது உண்மை. எப்படித்தான் வாழ்ந்தாலும் எங்கள் இனம் என்றதுதான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதாவது ஜெர்மனியில வாழ்ந்தான, லண்டன்ல வாழ்ந்தான, நெதர்லாந்துல வாழ்ந்தான, நாங்கள் தமிழினம்தான். தமிழினம் திடீரென்று நாங்கள் டச் இனமாகவோ அல்லது பிரித்தானியராகவோ மாற முடியாது. காரணம் எங்கட இனம், எங்கட மொழி எங்களை காட்டி கொடுத்து விடும். ஆதலால் நாங்கள் எங்கட இனத்தையும் எங்கட மொழியையும் காக்க வேண்டியது காலத்தின் கடமை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ வேணும் என்ற நிலையில இருக்கின்றான், வாழ்வுக்காக போராடுகிறான் என்பது உண்மை. அதாவது நிலத்தில நாங்கள் இப்ப உயிரை துச்சமென மதிச்சு இங்க வந்த நாங்கள் இங்கு வாழுறதுக்காகத்தான். அப்படியான வாழுற நாட்டில கூட நாங்கள் எங்கட குடும்பம் சார்ந்த, மரபு சார்ந்த, மொழி சார்ந்தவர்களோடைய நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்பது உண்மை. ஏனென்றால் ஏன் எங்கட மொழியை அழிய விட வேணும், எங்கட இனத்தை ஏன் அழிய விட வேணும் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுகின்றது. அது ஒரு உணர்வு. அந்த மொழியானது எங்களுக்கு ஒரு உணர்வாகவே இருக்கின்றது. இப்ப மொரிசியஸ் நாட்டை எடுத்தீங்கள் என்றால் தமிழ் பேசாத தமிழர்கள் தான் இருக்கிறார்கள், தமிழர்களாக இருக்கிறார்கள். சமய நெறிகளை கை கொண்டு ஆலயங்கள் எல்லாம் வழிபடுகிறார்கள். ஆனால் மொழியை மறந்த தமிழராக இருக்கிறார்கள். அவர்களோட ஒரு முறை நான் மலேசியாவில் பேசும்போது அவர் ஆங்கிலத்தில் தான் என்னோட உரையாடி இருந்தார். சரியான கவலைப்படுவதாகவே சொல்லுகிறார். ஒரு 10% ஆக்கள் தான் பேசக்கூடிய ஆக்கள். யோசிச்சு பாருங்கள், 10% ஆக்களுக்கு பிறகுற பிள்ளைகள்லாம் பேசுவினம், ஏனையவர்கள் பேச மாட்டார்கள் என்ற எண்ணெய்கள் ஒரு கவலையாக இருக்கிறது. நீங்க அழகாக சொன்னீங்க. ஒரு நிமிடம் நீங்க சொன்னீங்க தானே, இப்ப ஏன் பேச ஏழாண்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள், ஏன் எங்கட மொழிய. அதுக்கு காரணம் கலப்பு திருமணங்கள் நாடுகளில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. எனது 2 குழந்தைகளும் துருக்கியும் ஆப்கானிஸ்தான் மருமக்களாக இருக்கிறார்கள். அப்ப யோசித்து பாருங்கள். அப்ப அந்த குழந்தைகள் தமிழை பேசுமா, டச்ச பேசுமா, ஆப்கானிஸ்தான் மொழியை பேசுமா, துருக்கி மொழியை பேச போகுதா, பாசி மொழியை பேச போகிறதா? யோசித்து பாருங்க, எந்த மொழியை அந்த குழந்தைகள் பேச போகுது. அப்ப அங்கு கலப்பு திருமணங்கள் எங்கட நாட்டு பிள்ளைகள் நிறைய பேர் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் கலப்பு திருமணங்களை கொண்டு வரதும்
ஒரு மொழி அந்த அந்த அழிந்து போவதற்கு ஒரு காரணமாக காரணமாக இருக்க சரியான உண்மை. நீங்க சொன்னது சரி. அதாவது இன்றைக்கு ஐரோப்பியரை திருமணம் செய்கிறவர்கள் அதிகரித்து கொண்டு போறதால அந்த பரவல் அடையுது. அப்ப பரவல் அடைஞ்சால் அங்க மொழி பேசக்கூடிய திறன் அந்த பிள்ளைக்கு குறைகிறது. என்றால் எந்த தாய் சில நேரம் டொச் தாயா இருக்கும், சில நேரம் வேற ஒரு தாயாக இருந்தால் அவர்கள் தாங்கள் பேசுற மொழியைத்தான் ஊட்டுவதற்கு முன்னிற்பார்கள். அதுவும் உண்டு. ரெண்டாவது மாறியும் வரும். கணவர் ஜெர்மனியராயிருந்தால் பெண் தமிழாயிருந்தாலும் சில நேரம் அவாக்கும் ஊட்ட முடியாத சூழல் வேலைப்பழு காரணமாக ஏற்படலாம். நீங்க சொன்னது சரி. இதனால அதான் உண்மையிலேயே ஒரு வீழ்ச்சி இருக்கிறது என்பது உண்மைதான். அந்த வீழ்ச்சியை நாங்கள் நீட்சி செய்ய இயலாதோ என்றதுதான் என்னுடைய இன்றைய கேள்வி. 2வது சுற்றுக்கு வருகிறேன். அடுத்தது நீங்கள் அழகாக சொன்னீர்கள் அந்த இலக்கிய பயன்பாடு. நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்கள் இலக்கியம் சார்ந்த கதைகளையோ நீதி கதைகளையோ அல்லது ஒரு கவிதைகளையோ வாசித்து ஒரு சின்ன வரி என்றாலும் அவர்களுக்கு கொடுத்தோமானால் அந்த பிள்ளை அந்த மொழியின் தாற்பயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்று நாங்கள் அதை செய்வதில்லை. காரணம் எல்லாரும் வேலை என்று பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தில எல்லாரும் இருப்பதனால நாங்கள் செய்வது குறைவு என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதையும் நாங்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறோம். அடுத்தது நீங்க சூழல் மாற்றம் சொன்னீர்கள். அது தெரிந்தோ தெரியாமலோ சூழல் மாற்றம் எங்களுக்குள்ள வருகிறது. நான் இன்று செல்மில இருப்பேன், இன்னும் ஒரு 5 வருஷத்துல வேறு ஒரு நாட்டிலேயோ வேறு ஒரு மண்ணிலேயோ இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஆகவே அந்த புலம்பெயர்ந்து அவர்கள் வாழ வேண்டிய தேவை உழைப்புக்காக இருக்கின்றது. அடுத்தது கலந்து பேசுற மொழியாகத்தான் இன்று எங்களோட மொழி இருக்கின்றது. மம்மா குக்மால் சிலங்கை இஸ் கோயிங் இந்த டெலிவிஷன் என்று சொல்லுங்கள். எல்லா மொழியும் கலந்து பேசக்கூடிய தன்மை வருகிறது. ஏனென்றால் அந்த சூழல் மொழியையும் பேச வேண்டும், எங்கட மொழியையும் பிடிக்க வேண்டும், எல்லாம் சரியாகவும் தெரியாமல் இருக்கும். அப்ப அதனால கலந்து பேசக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனாலும் எங்கட மொழிக்கு தனித்துவமான அந்த மொழி உச்சரிப்பு குறைவாக இருப்பதனாலும் மறந்து போகிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் சொன்ன அந்த இனிமையான எங்கள் மொழியும் பண்பாட்டு மொழியும் இன்றைக்கு கொஞ்சம் எங்களுக்கு வீழ்ச்சி, அதாவது அதன் வளர்ச்சியில ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது என்பது மறக்க முடியாத உண்மை. ஆனா நாங்கள் இறுதி முடிவில் அதை என்ன செய்யலாம் என்றதை பேசிக்கொள்ளுவோம். விரைவாக பேசிக்கொள்ளலாம். அடுத்து சிவமணி பாருங்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய TSS செல் நடத்துகின்ற தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற சம்பந்தமான ஆய்வு கருத்தரங்கமாக இருக்கின்றது. மிக சிறப்பாக என்னோட சகோதரிகள் பேசியிருக்கிறார்கள் ஆரம்பத்தில். ஆய்வு ஒன்று பார்க்கின்ற போது நான் இலங்கை எங்களுடைய தாய் நாட்டையும் இங்குள்ள நாட்டையும் சேர்த்து கதைக்கலாம் என்று யோசிக்கிறேன். எங்களுடைய தாய் நாட்டை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய இலங்கை நாட்டிலே தமிழ் மொழியின் முக்கியத்துவம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நானும் சென்ற காலங்களில் போய் அனுபவம் மூலமாக அறிந்து கொண்டேன். அங்கே ஆங்கிலம் பேசுவது ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது. அதுபோல வெளிநாட்டுக்கு சென்றால் கலைஞர்கள் வெளிநாடு சென்று வந்தால் தான் அவர்களுக்கு ஒரு மதிப்பு என்கின்ற ஒரு நாகரிகம் இருக்கிறது. ஆமா, அப்ப அந்த நாகரிகத்துக்காக வாழ்பவர்களாக அந்த உயிர்ப்பான மொழிக்கு ஒரு உயிர்ப்பு கொடுப்பவர்களாக தெரியவில்லை. அங்குள்ள பலகைகளை கூட நான் பார்த்திருக்கிறேன். அந்த அறிவுறுத்தல் பலகைகளில் ஆங்கிலம், சிங்களம், தமிழ் என்று 3 மொழிகளில் போட்டிருப்பார்கள். அங்கே தமிழ் மொழிகள் எழுத்துப்பிள்ளைகளாக நிறைய இருக்கின்றதை நான் பார்த்திருக்கேன். எங்களுடைய தமிழ் வல்லுநர்கள் எல்லாம் அதை ஏன் எடுத்து கூறாமல் இருக்கிறார்கள் அங்குள்ளவர்கள் என்ற ஒரு கவலை இருக்கிறது. அதுபோல இந்த சில யூடியூப்னு சொல்றது, அதாவது இந்த ஊடகங்கள், இந்த வலைத்தளங்கள் ஊடாகவும் சில பேர் தமிழை பாய்ப்பதில் அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை. ஒரு அன்பரை நான் பார்த்திருக்கிறேன், பவனீசன் தர்ப்பனானந்தன் சொல்லி அவர் மிகவும் தமிழுக்கு மிகுந்த ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். மிக அறிவுறுத்தல்கள் எல்லாம் மிக சிறப்பாக கூறுவதை நான் பார்த்திருக்கேன். அப்படியானவர்கள் நிச்சயமாக எங்கள் முன் வர வேண்டும். தமிழ் தாய் நாட்டிலே இருந்து எங்களுடைய தாய் நாட்டிலேயே தமிழ் போடப்படாவிட்டால் வேறு நாடுகள் போடுவது மிகவும் கஷ்டம்தான். நாங்கள் புலம்பெயர் தெரியும், சிறுபட்டி. அதுபோல அதாவது சமுதாயங்கள் நிச்சயமாக அறிவுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்க வேணும். மொழி எல்லா மொழிகளும் கற்கின்றோம். ஆங்கிலம் தேவைதான், வேலைக்கு தேவை என்று சொன்னால் அதை கற்று அது தேவைப்படுகிற இடத்தில் பாவித்துக் கொள்ளலாம். மறுபடியும் உங்களுடைய தாய்மொழியை நாம் பேசுவதில் என்ன எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அதை நாங்க விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு அந்த தமிழ் மொழிக்கு நாங்க மரியாதை செலுத்த வேண்டும் என்ற வகையில பேசப்பட வேண்டும். அதை அடுத்து நான் இங்க புலம்பெயர்ந்த நாட்டிலேயே நாங்க பார்த்துக்கொண்டோம்னா
தமிழன் இல்லாத நாடே இல்லை, ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்பதுதான் முதலாவது உண்மை. பிரச்சனைகள். ம். அதனால எங்களுடைய மொழி வந்து அரசு அங்கீகாரம் பெறாத காரணமும் ஒன்று இருக்கின்றதுதான். அதனால சரியான உண்மை அது சரியான உண்மை. என்றால் அங்கீகாரம் பெற்ற சிங்கப்பூர் நாட்டில எல்லாம் தமிழிலேயே நாங்கள் செய்யலாம். அதுபோல மலேசியா, அது மலேசியாவில வந்து அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி, ஆனா அரசாங்க மொழி இல்ல. ஆனால் மலேசியாவில போனாலும் நீங்கள் எதுவும் தமிழ்ல செய்யலாம். அப்ப அப்படி சுதந்திரமாக இருந்தால் எங்களோட மொழி வளர்ச்சிக்கு எந்த விதமான தடையும் இல்லை. தடையும் இருக்காது. ஆமா, இன்றுள்ள சின்ன குழந்தைகளை பார்த்தால் பேரன் பேத்திகள் மிக அக்கறையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள் மிக அருமையாக பேசுகிறார்கள், அவர்களுடைய பேச்சுக்கு காசா இருக்கு. அதுபோல இப்ப வருகின்ற தலைமுறைகள் நல்ல பெயர்களை எல்லாம், பிள்ளைகளுக்கு நல்ல தமிழ் பெயர்களை எல்லாம் எடுத்து வைக்கின்றார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் தமிழின் மீது. இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலேயே இப்போ இன்றுள்ள தலைமுறை இவ்வளவு ஆர்வமாக இருப்பதை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு அதிசயமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு நான் தமிழ் மொழியை கற்பிப்பது கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. காரணம், அவர்கள் பெற்றோர்கள் வேறு மொழி பேசுபவர்களாக இருப்பார்கள் வீடுகளிலே. நாங்களும் அந்த காலங்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சுலபமாக தமிழை கற்பித்தோம். ஏனென்றால் பெற்றோர்கள் தமிழர்களாக இருவருமே இருந்தபடியால் வஜிதா முகமது அவர்கள் சொன்னது மாதிரி தாயின் தந்தையும் வேறு மொழிகளை பேசுபவர்களாக இந்த காலத்துல கூடுதலா இருக்கிறதால. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் அவர்கள் பல மொழிகளை கற்கின்ற திறமை எங்களுடைய பிள்ளைகள் மிகவும் அறிவுபூர்வமான பிள்ளைகள் இப்ப இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உந்துதல் கொடுக்க வேண்டும். எல்லா மொழியையும் கற்கலாம். இப்போ அவர்கள் தந்தையின் மொழியை தந்தை கற்பித்துக் கொடுக்கலாம், தாயின் மொழியை தாய் கற்பித்துக் கொடுக்கலாம். தமிழ் மொழியை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாயோட சேர்ந்த அந்த அங்கீகாரம் உள்ள ஒரு மொழி, எங்களுடைய அடையாளத்தை காட்டுகின்ற மொழி ஒரு தாயோட சேர்ந்த மொழி என்று சொன்னால் அது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு. ஏன் அது வேறுபட வேணும்ன்றது நீங்க சொன்ன கருத்திலும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இப்ப என்னுடைய பாடசாலையில வாரான் தமிழ் தாய் தான், ஆனா டச்சு தகப்பன். ஆனா அந்த குழந்தை பேசுற அத்தனை நல்ல சுத்த தமிழ். சின்ன தம்பின்னு சொல்ல சின்ன தம்பி பாட்டிவா சொல்றான். அப்ப நான் உடனே வணக்கம் சொல்லுவான், மன்னிப்பு சொல்லுவான், ஒரு கொஞ்சம் சொற்கள் சொல்லுவான், அவ்வளவு பெருசா இல்லை. ஆனாலும் ஏன் அந்த தாய் வசனமாக சொல்லி கொடுக்கவில்லையா தமிழ் தாய் என்று எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. நான் இன்னும் அவாவுக்கு கேட்கல. அப்ப அது டச் மொழியின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்குது என்றது தெரிஞ்சது. ஆமா, இருக்கிறது. அந்த எப்பயும் நாங்க எழுத்து மொழி அந்த வாசிப்பு, அதுதான் அவர்கள் எல்லாரும் கூறியது போல வாசிப்பை நாங்க பிள்ளைகளுக்கு வழங்கினால் எழுத்து பிள்ளையாக அவர்கள் கதைக்க மாட்டார்கள். அதுபோல எழுத்தையும் நாங்கள் கற்பித்துக் கொடுக்கிறதால அவர்கள் சொற்களை எப்பவும் திருத்தமாக பேச பழகுவார்கள். ஆகவேதான் இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் நிறைய சமூக ஆர்வலர்களால் இன்றும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, ஓயாமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதனை பயன்படுத்தாமல் இருக்கும் பெற்றோர்கள் நினைக்கும் போதுதான் கவலையாக இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்குள் ஆர்வம் என்ன, நான் பார்த்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சில பேர் பெற்றோர்மார் இந்த நாட்டு மொழியை கற்றுவிட மறுத்து விடுவார்களோ, நம்மளை கற்பித்தால் அது புகுத்த முடியாமல் போயிடுமோ என்று இருந்தார்கள். ஆனால் இன்றுள்ள தலைமுறை பிள்ளைகள் வந்து கூடுதலாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கள் கற்காட்டியும் பிள்ளைகளை கற்பிக்கணும் என்ற ஒரு ஆசையுடன் கொண்டு விடுகிறார்கள். அதை பார்க்கின்ற போது ஒரு அதிசயமாக இருக்கிறது. அந்த வகையில் மூன்றாவது சந்ததி நல்ல அவர்கள் பிள்ளைகளின் தாய் தந்தையர் கற்காவிட்டாலும் தமிழை அந்த தங்களுடைய பிள்ளைகளை கற்பிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. அது அந்த இயற்கை என்று சொல்வது, இயற்கையாகவே ரத்தத்தில் உரிய வகையில் அது தானாக இருந்தார். அது வந்த வேகம் சரி, ஆனா அந்த வேகம் சரியான வேகமா போகுதில்லை. அந்த வேகம் இப்ப தமிழ்ல பேர் வைக்கிறார்கள். ஆமா, அது உண்மை. காரணம் வீட்டிலே அவர்கள் பேசுவது தமிழாக இல்லை, அதனாலதான் அது குறைந்து கொண்டு போகிறாரு. பிள்ளைகளுக்கு பேச்சு மொழியையும் கற்பிக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்துல எங்களுக்கு இருக்கு நிறைய. அதாவது ஒரு 3 பிள்ளை, இப்ப முன்பு நாங்கள் 10 பிள்ளைக்கு ஒரு டீச்சராக இருந்தோம். இப்ப வந்து ஒரு 5 பிள்ளைக்கு ஒரு டீச்சரா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏனென்றால் அவரை நிறைய கவனிக்க வேண்டி இருக்குது. கூடுதலா கதைக்கிறத கூட நாங்க பழக்க வேண்டி இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆமா, மிக்க நன்றி. தொடரும். மிக்க நன்றி சிவமணி. ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டு ஆசிரியராக இருந்தாலும் அந்த தமிழ் மொழியில உங்களுடைய ஆர்வத்தை நான் பார்க்கிறேன். நான் ஒவ்வொரு விடயத்திலும் அந்த நாட்டு பற்றையும் மொழி பற்றையும் சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஊட்ட வேணும் என்று நினைப்பது உண்மையிலேயே மிக சிறப்பு. ஊடக பரப்பை இன்று மொழிகள் ஆக்கிரமிக்க வேண்டும். ஆனால் இன்று அந்த ஊடக பரப்பில
அந்த ஊடகங்கள் தாங்கள் பணம் சம்பாதிக்க வேணும் என்ற ஒரு நிலையில இருப்பதனாலதான் எந்த விடயத்தையும் காட்சி பொருளையும் நடக்கிற விடயங்களையும் கொண்டு வாரார்களே ஒழிய தமிழுக்கான முக்கியத்துவத்தை இன்னும் காணவில்லை என்றது எங்களுக்கு ஒரு ஏக்கம்தான். ஒரு பிள்ளைகளை பேச பழக்கலாம், பேச பழக்கின பிள்ளைகளை நல்ல அழகாக கொண்டு வரலாம். இதெல்லாம் பெரிய ஆக்கள் தான் அந்த ஊடகங்களில் வர்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை ஒரு கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்தது புலம்பெயர்ந்த பேரன் பேத்திகள் ஆர்வமுடன் அது சில பெற்றோர் பேரன் பேத்திகள் நன்றாகவே தாய்மொழியோட உரையாடுகிறார்கள், உண்மைதான். ஆனா சிலர் தாய்மொழியோட உரையாடல. ஏன்னு கேட்டா அவன் வாரான் இல்ல, அல்லது அந்த பையனுக்கு தமிழ்ல வெறுப்பா கிடக்கு, ஏதாவது ஒரு காரணத்தை அவர்கள் சொல்வதும் உண்மைதான். மற்றதுடைய பெயர் வைக்கிறது உண்மை. என்னோட படிச்ச மாணவி தன் பிள்ளைக்கும் இப்ப ஒரு 3 மாதம் அந்த குழந்தை நிலா எல்லாம் வச்சுக்கிறாள், 2 பேரும். ஆனா அவள் மேரி பண்ணினது டொச்காரரு. ஆனால் நிலா என்ற பேர் வச்சு நாங்களே எப்படி உனக்கு இல்ல, எனக்கு இந்த பேர் 2 பேருக்குமே பிடிச்சு கொண்டது. அப்ப நிலா என்றது பாக்குது வடிவேன். அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதும் உண்மைதான். அடுத்தது பல மொழிகளை கற்க ஏன் எங்கள் மொழியில மட்டும் அந்த பிள்ளைகள் குறைவாக இருக்கிறார்கள் என்றதை சிந்திச்சு பாத்தீங்களா? இப்ப டச் கேட்கிறார்கள், பிரெஞ்சு கேட்கிறார்கள், லத்தீன் கேட்கிறார்கள், மற்றது ஸ்பெயின் கேட்கிறார்கள். ஏன் எங்கட தமிழ் மொழியை மட்டும் அந்த பிள்ளை கற்காமல் இருக்குது என்ற ஒரு கேள்வி இருக்குது எங்களுக்கு. அப்ப அதுக்கு நாங்கள் என்ன காரணம் சொல்ல போறோமோ தெரியாது. ஏனென்றா அது நாங்கள் கொடுக்க அத ஊக்கமா நாங்கள் கொடுக்கவில்லை, ஊக்கத்தை கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணமா, இல்லது பிள்ளை எடுக்கவில்லையா என்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் கொடுக்கிறதையும் அந்த பிள்ளை கிரகிக்க வேணும், அதே நேரம் அதை எடுத்துக்கொள்ளுதா என்றதையும் நாங்கள் கிரகிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குது. அதனால இந்த பகுதி ஒரு ஆழமாக பார்க்கப்பட வேண்டியது. அடுத்தது வாசிப்பு திறனை நீங்க சொன்னீங்கள். அதாவது இவ்வளவு தூரம் வாசிக்கிறோமோ அதுதான் காதுக்குள்ளால போய் அந்த பிள்ளைக்கு எழுத்து மொழிவை வடிவமா உருவாக்கப்படுது. அதைத்தான் நாங்க கவனிக்கிறோம். இப்ப இந்தியன் பிள்ளைகள் உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்வது எழுதலே எல்லாம் குறாரு. எழுதுகிறான் என்றா எழுதுகிறான் கிரான் அண்டு போடுங்கள். கின்றான் என்றால் அந்த இன்னராவன்னா போடுறீல. அடுத்தது அழகு என்றால் மற்றளானாவை போடுவினம். இப்படி எல்லாம் சரியான ஒரு பலம் வாய்ந்தவன் ஒருவன் என்றால் அந்த பலம் என்றது மற்ற பழம் போடுவான். அந்த பழம் சாப்பிட்ற பழத்தை போடும். அப்ப இப்படி அந்த எழுத்துகளிலேயே குழம்புறதுக்கு காரணம் சரியான உச்சரிப்பின்மை என்றதை நான் கண்டுபிடிச்சு இப்ப ஒவ்வொரு நாளும் 2 பேரும் சொல்வதெழுதல் எழுதித்தான் நீங்கள் அடுத்த பாடத்துக்கு போகலாம் என்று அப்படி ஒரு இதை வச்சிருக்கிறோம். அதனால இந்த கேட்கிறத கூட்ட வேணும் என்றால் 3 வயதுல தொடக்கம் தாய் தகப்பன் பிள்ளையோட தமிழ்ல பேசுவான். வடிவச்சனம் பந்து எடுத்துக்கொண்டு வா, உருளைக்கிழங்கு எடுத்துக்கொண்டு வா, இது புத்தகம், இது பந்து, இது என்ன வீடு, அப்படி காட்டினோம்னா அந்த குழந்தைங்க சின்ன நிலையை கற்றுக்கொள்ளும். ஆனா அது அவ்வளவு செய்யணுமோன்றது கொஞ்சம் கேள்விக்குறி. நன்றி சிவமணி, உங்களோட கருத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்து நாங்கள் கலவாணி ஏகானந்த ராஜாவிடம் வருகின்றோம். ஒரு இசை ஆசிரியராக இருந்தாலும் பல பிள்ளைகளோட பழகுற அந்த தன்மையில அவர் எப்படி அந்த இசைக்கூடாக அந்த மொழியை கொண்டு சென்றார் என்ற ஒரு அனுபவம் அவரிடம் இருக்கிறது. அதனால் கலவாணி ஏகானந்த ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். TSS இலக்கிய கழகம் வழங்கும் தாய்மொழி தினத்தை முன்னிட்டு ஆய்வுக்களத்தில் இன்று தலைமை வகிக்கும் திரு தமிழ்மணி நகுலா சிவனான் அவர்களுக்கும் மற்றும் பேச்சாளராக சக பேச்சாளராக வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக முக்கியமான ஒரு பேச்சில் கலந்திருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் இதற்குள்ள மூத்த பரம்பரை நான் சேர்ந்தவர் நான் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நான் வித்தியாசமான ஒரு கருத்துக்களைத்தான் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த தமிழ் மொழி குறைந்து கொண்டு, அதாவது அந்த பாவனை குறைந்து கொண்டு போவதற்கு காரணம் ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர் இல்லை. இப்பொழுது மூத்த பெற்றோர் இல்லை. மூத்த பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேற மொழி தெரியாது, ஆங்கிலமோ டொச் பாசியோ தெரியாது. அதனால மூத்த பெற்றோர் கட்டாயமாக பிள்ளைகளுடன் தமிழைத்தான் பேசுவார்கள். அப்படி மூத்த பெற்றோர் வீட்டுல இருக்கிற குடும்பங்கள்ல தமிழ் மொழியில் பிள்ளைக்கு சொல்றது எல்லாம் விளங்குது, கதைக்கிற சொல்லுகளும் கதைக்கவும் கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பெற்றோர் பிள்ளையிடம் இந்த டொச் மொழியை இங்கிலீஷ்ல பேச பழகிறார்கள். அவர்கள் இப்ப இளைய சமுதாயம் நான் பார்த்திருக்கிறேன். இளைய சமுதாயம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி போட்டு அவர்கள் ஊரிலிருந்து புதிதாக வந்த புதிதில் திருமணம் செய்து கலிய பிள்ளைகளை பெற்று கொண்டு அவர்களை கிண்டர்கார்டனுக்கு அனுப்பிவிட்டு அவர் கிண்டர்கார்டன் போய் வரும் வரை தான் அந்த தமிழ் சொல்லி பாவிப்பார்கள்.
பிறகு அதுல கிண்டகாரனால வந்தோன்னா பிள்ளையோட டொச்சில கதைப்பினம் அல்லது இங்கிலீஷ்ல கதைப்பினம் என்னன்னா தாங்களும் அதை பொறுக்கிக் கொள்ளினம் தாங்களும் அந்த பாசையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த பாசையை பாவிக்கிறார்கள். அந்த பாசையில பிள்ளையோட உரையாடுகிறார்கள். அப்ப பெற்றோர்கள் செய்யற பிள்ளை என்னென்றால் தாங்களும் வளர்த்தியார். இப்ப நான் இது டொச்சில நாங்கள் இங்க ஜெர்மனுக்கு வரும்போது பிள்ளைகளுடன் தமிழ்ல கதைச்சு கொண்டு வந்தோம். ஆனா நான் லண்டனுக்கு போன போது பார்த்தேன், லண்டன்ல பெற்றார் பிள்ளைகளோட தமிழ்ல கதைக்கிறது இல்லை. அவர்களது ஒரு குறைவு மாதிரி பிள்ளைகளுக்கு தமிழ்ல கதைக்கிறது இல்லை. அவர்கள் வீட்டுல இங்கிலீஷ்ல கதைக்கிறது என்னென்றால் பெற்றாருக்கு ஆங்கிலம் தெரியாத பெற்றார் பிள்ளைகள்கிட்ட இருந்துதான் ஆங்கிலத்தை போலதான் இப்ப ஜெர்மன்ல அதுதான் நடக்குது. ஜெர்மன்ல இப்ப நாங்கள் மூத்த பெற்றாரா நான் இந்த 40 வருடத்துக்கு நான் வந்த புதிதில் எனக்கு இந்த பாசையும் தெரியாது, டொச்சில ஒரு சொல்லு கதைக்க தெரியாது. அதனால பிள்ளைகளை தமிழ்லயே வளர்த்தோம். எங்களுக்கு டொச் தெரிஞ்சிருந்தா நானும் சில வேளை டொச்சில பேசிக்கொண்டு இருந்திருப்பேன். ஆனா அதே நேரம் இப்பொழுது பேர பிள்ளைகளை கையாளுகிற போது தமிழ்ல சொன்னால் அவர்கள் திருப்பி டொச்சில கேட்கிறார்கள், அம்மா என்ன சொன்னவாண்டு. அப்ப நாங்க திரும்பி நாங்கள் அதை டொச்சில சொல்ல வேண்டி இருக்குது. அப்ப எனக்கு டொச் தெரிஞ்சபடியா அந்த தொடர்பாடல் டொச்சில தெரிஞ்சபடியா தானே கதைக்கிறோம். எங்களுக்கு டொச் தெரியாம இருந்தால் நாங்கள் கதைக்க மாட்டோம். அந்த பிள்ளையோட தமிழ்ல தான் கதைப்போம் கட்டாயமாக. அப்ப பெற்ற பிள்ளைகளும் என்ன சொல்ற, எங்களோட பிள்ளைகள் என்ன சொல்றார்கள், எங்களுக்கு நீங்க தமிழை கொண்ட மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க பேர பிள்ளைகளை கொண்டு போயிலன்னு சொல்லினோம். ஆற்ற பிள்ளை எங்கட பிள்ளை இல்ல, ஏன்னா ஒன்றா இருந்தால் கொண்டு போயிருக்கலாம். திருமணம் செய்தவர்கள் எல்லாம் தூர போன பிறகு நாங்கள் தொடர்பாடல் தனியே டெலிபோனுக்குள்ளாலதான் நாங்க கதைக்கக்கூடியதா இருக்கிறது. எப்பயோ ஒரு முறைதான் சந்திக்கிறோம். அப்ப அந்த எப்பயோ ஒரு முறை சந்திக்கும் பொழுது நாங்கள் எங்களோட தமிழ் மொழியை அந்த பிள்ளைக்கு போட்ட முடியாது. அந்த ஒரு கஷ்டம் இருக்கு. மற்ற சுட்டாடல் தமிழ் இல்ல. நாங்கள் இப்ப லண்டன்லயோ கனடாவிலயோ கூட்டம் சில ஏரியாவில சில இடங்கள்ல தமிழ் குடும்பங்கள் சேர்ந்திருப்பார்கள். அப்ப பள்ளிக்கூடத்தால வந்த பிறகு ஒரு பிள்ளை இன்னொரு தமிழ் பிள்ளையோட கதைக்கலாம், அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் எங்கட நாடுகள்ல ஜெர்மன் நாட்டுல அந்த சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் தூர எங்களுக்கு கிட்ட தமிழ் பிள்ளைகளே குடும்பங்களே இல்லை. அப்படின்னு சொல்லிக்கன்னா அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்தால வந்தாலும் தந்த பள்ளிக்கூடத்து பிள்ளையத்தான் சந்திப்பதற்கு விளையாடுவதற்கு கூப்பிட்டுட்டு வருவா. அப்ப பள்ளிக்கூடத்தால வந்தால் அதுக்கு பிறகு அந்த பிள்ளையோட தான் ஜெர்மன் பாசையில ஜெர்மன் பிள்ளையோட தான் பிள்ளை கதைக்கும். அப்படி என்ன அந்த பிள்ளைக்கு சந்தர்ப்பம் இல்லை. வீட்டுல மிக குறைந்த நேரம் தான் தாய் தகப்பனுடன் இருக்கிறார்கள். மற்றும் இன்னும் ஒரு விடயத்தை அவர்கள் கூறியிருந்தார்கள், திருமணம் வெளிநாட்டவரை திருமணம் செய்வதாலும் இப்பொழுது தமிழ் இது குறைந்து கொண்டு போகிறது. கூடுதலாக அநேகமாக பெற்ற தாய் சில வேளையில தமிழாக இருந்தால் தமிழில் கொஞ்சம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க தாய்மொழி என்ற ரீதியில் தமிழை கொண்டு வர முயற்சித்தார். ஆனால் தந்தை அதற்கு உடன்பட வேணும். சில தந்தையும் தங்கட மொழியையும் சொல்லிக் கொடுக்கணும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படி என்னங்க பிள்ளைக்கு எந்த மொழியை கற்றுக்கொள்ற பிரச்சனையா இருக்கும். அதால அந்த பிள்ளைக்கு ஒரு ஒன்றும் வேணாம், எங்களை விட்டா காணும், டொச் மட்டும் படிச்சா காணும்ன்றது போல அவர்களுக்கு இருக்கும். அதோட பிள்ளைக்கு குடும்பத்துடனான தொடர்பாதால தொலைபேசியில இப்ப நாங்கள் வேறு நாடுகள்ல இருந்து கொண்டு வேற தூர இடங்கள்ல இருந்து கொண்டு நாங்கள் தமிழ்ல உரையாட முடியாம இருக்கிறதா, ஊர்ல இருக்கிற பெற்றாருக்கு தமிழ்ல கதைக்க முடியாம இருக்கு. அதனால பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட அந்த தொடர்பாடல் குறைஞ்சு கொண்டு போகிறது. மற்றது நாம் பிள்ளைகள் இந்த தமிழ் கலைப்பாடங்களுக்கு வரைக்குள்ள அவர்களுக்கு நாங்கள் தமிழ்லயே எழுதி கொடுக்க வேணும். அதை இப்ப நான் அப்படி செய்தேன், தமிழ்ல தான் மட்டும்தான் எழுதி கொடுத்தேன். ஆனால் அநேகமான பெற்றோரை நான் அநேகமான ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது முக்கியமாக லண்டன்ல ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதி கொடுப்பார்கள், தமிழ்ல எழுதி கொடுப்பது இல்லை பாடல்களை உருப்படிகளை. அதனால அவர்கள் ப்ரொனவுன்சியேஷனும் ஆங்கில ப்ரொனவுன்சியேஷனையால அந்த பாடல்கள் வருகின்றது. நாளைக்கு முதலும் ஒரு பிள்ளை பாடியிருந்த
பாடின போது நான் கேட்டேன், நீங்க இந்த பாடலை ஆங்கிலத்துல எழுதி பிராக்டிஸ் பண்ணினீங்களான்னு. ஒரு கர்நாடக சங்கீத பாடலை அந்த பிள்ளை பாடுகின்ற போது அந்த சொல்லெல்லாம் ஆங்கில ப்ரொனவுன்சியேஷன் அது வந்து ஆங்கிலத்தில் எழுதி பாடினதால சொற்கள் எல்லாம் மிகவும் தவறான சொற்களாக பிரயோகித்திருந்தா. அவன் அதை சுட்டி காட்டினேன், அதை அப்படியே வளர விடக்கூடாது என்பதற்காக நான் அதை சுட்டி காட்டியிருந்தேன். அப்ப இசை கற்கின்ற வருகின்ற பொழுது நான் சொல்லுவேன், வகுப்புல தமிழ் மட்டும்தான் கதைக்கணும் நீங்கள். எனக்கு முன்னால மட்டும்தான் தமிழ் பேசுவார்கள், தங்களுக்குள்ள டச் மொழியில் தான் உரையாடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த 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 சிந்தனை மொழி, அதாவது சிந்தனை மொழி என்று சொல்லலாம். இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்க தமிழ்ல சிந்திக்கிறோம். அவன் சிந்தனை மொழி வந்து டொச் என்ன, அப்ப அவர்கள் இருந்தால் அவைக்கு டொச்சில தான் வரும். டொச்சில தான் அது டொச்சில சிந்திச்சு. இப்ப நாங்க ஒரு பதில எங்களுக்கு தமிழ்ல சொல்லணும்னா அவர்கள் டொச்சில சிந்திச்சு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்லணும். நாங்க தமிழ்ல சிந்திச்சு டொச்சில பதில் சொல்ற மாதிரி அவர்கள் மாறித்தான். அவர்கள் சிந்தனை மொழி வந்து அவர்களுக்கு டொச் தான். அப்படியான கஷ்டம் இருக்கிறது. மற்றும் நாங்கள் வந்து ஒரு காலத்து நாங்க வந்த காலத்துல இப்ப 10 வருஷத்துக்கு நீங்க கூறினது போல 10 வருஷத்துக்கு முதல் தமிழ் பிள்ளைகள் தமிழ் கற்றது அதிகமானவர் தமிழ் கற்றார்கள். ஏனென்றால் நான் கூறியது போல எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், டச் தெரியாது. அதனால நாங்கள் பிள்ளைகளுக்கு எங்களோட நேரத்தை நாங்கள் செலவழிச்சோம். அதாவது எங்களை நேரத்தை தியாகம் செய்தோம்னு சொல்லணும். காலமே அதிகாலை 8 மணிக்கு பிள்ளைய கொண்டு போனா கலை வகுப்புக்கு தமிழ் வகுப்புக்கு வந்து சனி ஞாயிறு எங்களுடைய சனி ஞாயிறு ஓய்வு நாட்கள் எல்லாம் அதிலேயே கரைந்து போகுது. அந்த பிள்ளைகளை கொண்டு போய் தமிழ் படிப்பதிலும் கலை படிப்பிப்பதிலும் போய் விடுறது. அது இப்பத்த பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. பெற்றார் 2 பேரும் வேலைக்கு போறதே வேலையால வந்து களைத்து போயிடுவார்கள். அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து விளையாடுவார்கள். பிறகு இரவு குளிக்க வச்சு படுக்க வைப்பார்கள். ஆனால் சனி ஞாயிறு நேரத்திலும் அந்த சனி ஞாயிறுலயோ கிழமை நாட்களோ ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு யூடோவோ பண்ணுவார், ஒரு நாளைக்கு ஸ்லாக்ஸ் கலப்பாடங்கள் அதுக்கு போவார்கள். ஸ்போர்ட் பண்ணுவார்கள், மியூசிக் பண்ணுவார்கள். ஒவ்வொரு நாளும் கட்டாயமா 5 நாளும் 5 பாடம். என்ன பெற்றாருக்கும் அது அந்த டைம் வந்து தாங்கள் வேலை செய்யறதுக்கு சுகமா இருக்கும் என்பதால அப்படி விடுகிறார்கள். பிள்ளையாடும் வந்து அதை விரும்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்கு போய்க்க ஓகேப்பேரா அந்த நேரத்தை ஓகேப்பேரா வச்சிருக்கணும். அது வந்து மிகவும் சிறப்பான ஒரு இதா போய்கொண்டிருக்குது. ஆனால் தமிழ் மொழியை கற்பிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. பெற்றாருக்கு வந்து நேரம் இல்லை என்பது முக்கியமான காரணம். நாங்கள் செய்ததை எங்கட அடுத்த தலைமுறை வந்து செய்யல. அதுக்கு அடுத்த முறை எனக்கு அதுல ஒரு கருத்து முரண்பாடு இருந்தது. 3வது தலைமுறை அது செய்யுதுன்னு சொல்லி தாங்கள் படிக்காட்டும் தங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும்னு சொல்லி சொன்னது எனக்கு புதுமையாக இருந்தது. ஏனென்றால் படிப்பிக்க விரும்பினோம். ஆனா பிள்ளைகள் பெற்றார் கதைச்சாத்தானே பிள்ளைகள் கதைப்பினோம். செயற்படுத்தினமோ தெரியாது. ஆனா விருப்பம் இருக்குது, செயற்படுத்தினமோ தெரியாது. பாப்போம் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் படிப்பிச்சோம் அடுத்த தலைமுறைக்கு, அவர்கள் படிப்பிப்பார்கள் தெரியாது அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு. ஆனவடியால் இன்னும் ஒரு நல்ல சிறப்பான போய்கொண்டிருந்தது. சிறந்த இதுகளை தந்திருந்தார்கள். கூடுதலான விஷயங்களை கதைத்திருந்தோம். பின்பு மற்றவர்களும் கதைத்த பிறகு கற்றாங்க. மிக நன்றி. மிக அழகாக எங்களுக்கு ஒரு மூத்தவராக இப்பொழுது இதுல இருக்கிறவர் என்றபடியா அவருடைய பிள்ளைன்ற பிள்ளையோட பேர பிள்ளையோட இப்பொழுது பார்க்கின்றார். அடுத்த சந்ததியையும் அவர் கண்டுவிட்டார் என்றது உண்மை. ஆகவே இந்த நிலையில நாங்க பார்த்தோம்னா முந்தின காலம் 10 வருடங்களுக்கு முதல் தாய்மொழியை மட்டும்தான் நாங்கள் கற்றுக்கொண்டு வந்த நாங்கள். ஒரு ஆங்கில மொழியும் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள மொழி எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மொழியின் பரிச்சயம் இப்ப ஜெர்மன் மொழியின் பரிச்சயம் இல்லாத காரணத்தால நாங்கள் கட்டாயமாக வீட்டு மொழி தமிழ்ல தான் பேச வேண்டிய கடமை இருக்குது எங்களுக்கு. அது உண்மையா மறக்க முடியாது.
அதனூடாக நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த காலங்கள்ல ஊட்டினபடியா இன்றைக்கு அவர்கள் தமிழிலும் டச்சிலும் ஆங்கிலத்திலும் எந்த விதமான அந்த ஒரு மாறுபாடு இல்லாமல், அதாவது கலப்பில்லாமல் பேசக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது என்றால் அந்த தாய்மொழியை சரியாக எடுத்துக்கொண்ட பிள்ளை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்றைய இளம் சமுதாயத்தில் என்ன பிரச்சனை என்றால் அவர்கள் இந்த மொழிக்குள்ளதான் ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். இதனால் தங்கள் பிள்ளைகளோடும் அது இலகு. அந்த தாய் சொல்லுவா, எனக்கு சரியான ஈஸியா இருக்குது டீச்சர், அதுல எங்கட மொழியிலேயே கதைக்கிறதுக்கு, அதாவது எங்கட மொழி என்ற டச் மொழியிலேயே கதைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு, அதனால நான் தமிழ் கதைக்கல. ஆனால் அவர்கள் எதை நம்பி வாரார்கள், ஆசிரியர்களை நம்பி வாரார்கள். நாங்கள் மட்டும்தான் தமிழ் படிப்பிக்க வேணும், ஆனா வீட்டில் அவர்கள் கதைக்க மாட்டார்கள். இப்ப எப்படி பேச்சு வளரும்? இது ஒரு கேள்விக்குரிய ஒரு நிலைதான். எங்களுக்கு எப்படி பேச்சு வரும் இவைகளுக்குன்றது. அடுத்தது இந்த திருமணங்கள், இன்றைக்கு கலப்பு திருமணங்கள் நடைபெற காரணத்தால தமிழ்ல ஒரு வீழ்ச்சி கட்டாயமாக ஏற்படுகிறது என்றதும் உண்மையான ஒன்றுதான். அடுத்தது நேரத்தை செலவழிச்சு பிள்ளைகளோட இருந்து தமிழ் மொழியை கற்பிக்கிறார்களாண்டா 0.005% தான் கற்பிக்கிறார்கள், ஏனையவர்கள் கற்பிக்கிறது இல்லை என்பது உண்மை. ஆதலால் இன்றைய நிலையில பார்த்தால் ஒரு வீழ்ச்சி இந்த தமிழ் மொழிக்கு புலம்பெயர்ந்த சூழலில் இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. ஆனால் இந்த வீழ்ச்சியை நாங்கள் வீழ்ச்சி என்று பார்க்காம அதை எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் என்ன செய்யலாம் என்று கடைசியில நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு அதுக்கான முடிவை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது எங்களுடைய இந்திய தேசத்தில் இருந்து மிகச் சிறப்பான ஒரு ஆசிரியர், அவருடைய பாடசாலைக்கு நானும் போய் பார்த்தேன், என்ன திறமையான மாணவர்கள் என்று. அப்படி ஒரு தமிழை கற்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், அவருடைய கருத்தை நாங்கள் இப்பொழுது கேட்க போறோம். ராஜேந்திரம் அவர்கள், வாருங்கள் ராஜேந்திரம். வணக்கம். 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 அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய நடுவர் அவர்களுக்கும் இந்த நடு இரவில் எங்களுக்கு நடு இரவு, உங்களுக்கு நடு பகல் இருக்கலாம். உங்கள் அனைவரையும் வணங்கி கொடுக்கிறோம். மாலை நேரம் எங்களுக்கு இரவு நேரம், உங்களுக்கு மாலை நேரம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே தாய்மொழி, அதாவது ஒரு தாய் தன் குழந்தைக்கு முதலாக சொல்லுகிற மொழிதான் தாய்மொழிங்கிறான். ஆனா இன்னைக்கு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் அதிகமாக தமிழையும் நிறைய பேசுறது இல்லை. அந்த குழந்தை எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அது சிறு வயதில் எதை கேட்குதோ அதான் தாய்மொழியா தான் ஆயிருது. இப்போ புலம்பெயர்ந்தவருடைய நிலைமை என்ன அப்படின்னா, நீங்க டச் பேசுறீங்க, அப்ப டச் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை எங்க பார்த்தாலும் டச்சை கேட்குது. அப்ப தமிழ் அதுக்கு கேட்கறதுக்கு முடியாமல் போய்கிறது. எனவே இப்ப நீங்க கட்டாயப்படுத்தி அதை எப்படியாச்சும் பேச வைக்கிறீங்க. ஆனா அடுத்த இடத்துக்கு நகர்த்துமானா அது ஒரு சிரமம் தான். ரொம்ப அதற்கான முட்டுக்கட்டைகள் அதிகமா இருக்கு. அதுக்கான தளங்களே அங்க இல்ல. தமிழ் நமக்குள்ளதான் பேசிக்கிற முடியும். தமிழ் படித்த அப்படி ஆய்க்கலான்னு கவிதை பாடலாம், கதை எழுதலாம், இதுக்குத்தான நம்ம பயன்படுத்த முடியுமா தவிர உங்கள் தொழில்களுக்கு அதை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. எங்கள் தமிழ்நாட்டிலேயே அடுத்த தலைமுறைகள் தமிழை மறந்து விடுகிறார்கள். இப்போ எல்லா குழந்தைகளும் ஆங்கில வழியில் படிக்க போகிற பொழுது எனக்கு தமிழ் தெரியாது என்பதை ஸ்டைலாக சொல்கிறார்கள். தமிழ்ல எழுத தெரியாது சார், தமிழ் எனக்கு பேச வராது, தமிழ் எழுத முடியாது என்று ஒரு தமிழர்களே சொல்லுகிறார்கள். அப்ப தமிழ் குழந்தைகளே இன்னைக்கு தமிழ தாய்மொழியை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டார்கள். வேற்றுமொழி படித்தால்தான் தன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்துல பெற்றோர்களும் ஆங்கிலம் பேசினால் அது அறிவு என்று நினைக்கிறார்கள். ஆங்கிலத்துல பேசுறோம் அதுதான் அறிவான குழந்தை, தமிழ் பேசுற குழந்தைக்கு அறிவில்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்றைக்கு தமிழ் குடும்பங்கள்லயும் இங்க நம்முடைய தமிழகத்திலுமே இருக்குது. ஒரு குழந்தை ஆங்கிலத்துல பேசுறது, ஒரு குழந்தை தமிழ்ல பேசுனா இதுல ஆங்கிலத்துல பேசுறது அறிவான குழந்தை என்று நம்மே கைதட்டுறோம். அப்போ அந்த மொழியை நோக்கி ஒரு பயணிக்கிறாங்க தவிர தாய்மொழியை விட்டு அதிகம் போறாங்க. இப்போ எங்க பள்ளியில தமிழ் வழி கல்வி தான் வச்சிருக்கிறேன். எவ்வளவோ சொன்னாங்க ஆங்கில வழி கல்வியை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இல்ல வேண்டாம், எங்கிட்ட படிக்கிற குழந்தையாவது தமிழ் மொழியே படிக்கட்டும், தாய்மொழி வழி படிக்கட்டும். உண்மையிலே தாய்மொழி வழி படிக்கிற குழந்தை அதிகம் சாய்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் எங்கிட்ட பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. படித்தவர்கள் யாரும் தமிழ் வழி கல்விக்கு அனுப்புவதே இல்லை. படிக்காத பாமரர்கள் மட்டும்தான் தாய்மொழி வழி கல்வி வேணும் என்று வேண்டுகிறார்கள். இது நிதர்சனமாக இருக்கிறது. படித்தவர்கள் எல்லாம் ஃபாரின் கல்ச்சரை தேடுகிறார்கள். படிக்காதவர் மட்டும்தான் தன் பழைய தாய்மொழியிலே என் குழந்தையும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்க தமிழ் மாதத்தை கேளுங்க, எந்த படித்த ஒருவராலையும் தமிழ் மாதமோ தமிழ் தேதியோ சொல்ல முடியாது.
ஆனால் படிக்காத பாமரரை நீங்கள் கேளுங்கள், எந்த ஒரு பெண்மணியில கேட்டாலும் இன்னைக்கு மாசி எத்தனாம் தேதி என்பதை அழகாக சொல்வார்கள். நாம் ஆங்கிலத்தில் தேதியை மட்டும் தான் நேச சொல்லிட்டு போயிட்டோம். பேசுவதுதான் தமிழை பேசுவது தவிர தமிழை சார்ந்து படிப்பதில்லை. தலைமுறைகள் தமிழை நோக்கி வரவில்லை, தடுமாறுகிறார்கள். தமிழகத்திலே தடுமாறுகிறார்களே, நீங்கள் புலம்பெயர்ந்தவர்களிடம் நாங்கள் எப்படி அதை கேட்பது என்கிற மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தோடு இளைய தலைமுறை இக்கட்டான சூழலில் நிற்கிறார்கள், சிக்கலில் சிக்கி இருக்கிறார்கள். எப்படி சிக்கெடுக்கிறது என்கிற விவாதம் மிக அருமையாக இருக்கிறது. எவ்வளவுதான் சிக்கெடுத்தாலும் தூக்கணாங்குருவி கட்டிய சிக்கல் போல் இருக்கிறது இளைய தலைமுறைகளுக்கு. இவரால பிரிக்க முடியாது. ஏன் தொழில் நோட்டத்தோட தாய்மொழி நம்ம நினைக்கிறோம், அவருக்கு அதுதான் டச் தான் தாய்மொழியா தெரியுது. தனக்கு பிறக்கிற குழந்தைகள், நீங்க எந்த நாட்டுல குழந்தை பிறக்குதோ அந்த நாட்டுல என்ன மொழி பேசுகிறார்களோ அது அதுக்கு தாய்மொழி மாதிரி மாறிக்கொள்கிறது. ஐயோ நம்ம தாய்மொழி தமிழ் என்று சொன்னாலும் தலைமுறைகள் கடந்து அதை காப்பாற்ற முடியுமா என்கிற மிகப்பெரிய பயமும் ஒரு பதட்டமும் தென்படுவதாகவே எனக்கு கண்ணில் தெரிகிறது. நன்றி. நன்றி நன்றி. மிக சிறப்பான ஒரு எதிர்கால உண்மையை நீங்க சொல்லி வச்சுட்டு செல்கிறீர்கள். அதாவது தலைமுறைக்கும் இந்த தமிழ் வாழ வேணும், அந்த தமிழ் கொடுக்க வேணும் என்றுதான் ஒரு தமிழ் உணர்வுள்ளவள் எப்போதும் நினைத்து கொள்வது உண்மை. ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் தடுமாறுகிறது என்றது மறக்க முடியாத உண்மை. காரணம், ஒரு இயந்திரமயமான சூழல், அறிவியல் உலகு, நாகரிகம் படைத்த உலகில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் நினைச்ச உடனே கைக்கு கிட்டுறதும் கணனியும் கைத்தொலைபேசியின் வருகையும் எங்களை எல்லாம் மாற்றி போட்டு விட்டதோன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொழிலுக்காக உயிரை காக்க வேண்டு வந்து இங்கே மொழியை நினைக்கவே இல்லை, உயிரை காக்க வேண்டு எழுந்த ஒரு சமுதாயத்திடையிலே அந்த உணர்வான அந்த மொழியை எப்படி கட்டி காக்கிறது என்று எத்தனையோ பேர் ஒரு சிக்கலான ஒரு நிலையில தான் இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். இப்பொழுது நாங்கள் இங்குதான் அப்படி என்று பார்த்தால் தாயக சூழல்களும் அந்த தமிழை மறந்த தமிழர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆங்கிலம் கற்றால்தான் அரச உத்தியோகம் பார்க்கலாம், ஆங்கிலம் கற்றால்தான் அந்நிய நாடு போகலாம் என்ற ஒரு நாகரிகம் இப்பொழுது இருக்கிற காரணத்தால இதை புறந்தள்ளி விடுகிற ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. நீங்க சொன்னீர்கள், படிக்காதவன் மட்டும் தமிழை எடுத்து படிக்கிறான், ஆனால் படித்தவனோ பொறின் போறதுக்காக ஏக்கத்திலே இருக்கிறான் என்றது உண்மையான ஒன்றுதான். ஏனென்றால் தமிழ் சொற்கள் தமிழ் நன்றாக பேசுறவருடைய வாயில தான் வரும். அதெல்லாம் அந்த குழந்தைகள் பேசும்போது யாழினிது குழலினிது தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள் என்று நாங்கள் வள்ளுவற்ற குரலை பாக்கிக்க அந்த ஒரு பிள்ளை தமிழ்ல அம்மா என்று சொல்லிக்க எங்களுக்கு இவ்வளவு ஆசையாக இருக்கின்றது. அந்த உணர்வாக தமிழை நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் ஆங்கில அறிவும் அடுத்த மொழியின் அறிவையும் பெறுவதற்காக எங்கட மொழியை ஏன் குழந்தை விட்டுவிட வேணும் என்றது எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு கேள்வி இருக்குது. அதாவது எத்தனை மொழிகளையும் நீங்க கற்கலாம் உங்களோட தொழிலுக்காக, அதுக்காக ஏன் தாய்மொழியை மறக்க வேணும்? அண்மையில ஒரு பேராசிரியர் நியூசிலாந்து நாட்டில எங்கட மகள் அங்கே ஒரு கான்பரன்ஸுக்கு போன நேரம், அவர் ஒரு நார்த் இந்தியன் ஆள், ப்ரொஃபசர், அமெரிக்காவின் சிட்டிசனாக இருக்கின்றார். அப்ப அவர் ஒரு விடயத்தை பேசும்போது அவர் தன் தாய்மொழியை விட்டு விட்டேன் என்று சொன்னார். அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக என் பொண்ணு அதுல ஒரு பிரசன்டேஷன் செய்யும் போது நின்ற நேரம் அவர் கேட்டார், உங்களுக்கு தாய்மொழி தெரியுமா? என்னிடம் இருந்து நீ ஒரு 30 வயது குறைஞ்சனியா இருக்கிற, நீ பேசுகிறியா என்று கேட்டால் இவள் ஓம் என்று சொன்னாள். அப்ப அவர் உடனே அந்த இடத்துல தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். என்ன, நான் என் பிள்ளைக்கு தமிழ் மொழியை ஊட்டவில்லையே, ஆங்கிலத்தை ஊட்டி விட்டேன் என்று. அப்ப பெற்றோர்கள் விடும் தவறாலையும் சில நேரம் குழந்தைகள் அடுத்த மொழியை கொண்டு போக முடியாத சூழல் எங்கட மொழிக்கு ஏற்படுகிறதோன்றது ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, எதுவும் திணிப்பாக இருந்தாலும் ஒரு நேரம் இனிப்பாகலாம், திணிப்பும் இனிப்பாகலாம். குழந்தைக்கு சின்ன வயதுல அனுபவம் இல்லை, ஆகவே அனுபவமாக எங்களுடன் சேர்ந்து எங்கட தாய்மொழி இதுதான், எங்கட மொழியின் தாற்பயம் இதுதான் என்று நாங்க சொல்லி கொடுத்தால் அந்த குழந்தை ஏன் பேச மறுக்குது என்று நினைக்கிறீங்கள்? ஏன் எங்கட மொழி, அதாவது கவிதைக்கே சிறந்த அழகுள்ள மொழி தமிழ் மொழிதான், எந்த மொழியிலுமே வராது. டச்சு மொழியில கவிதைகள் மிக மிக குறைவு. ஆனால் எங்கட மொழியில ஒரு கவிதைகளை படிக்க அந்த குழந்தைக்கு உணர்வு இருப்பதை நான் பார்க்கிறேன். சின்ன குழந்தைகளுக்கு கலைகளின் களஞ்சியம் நீ, கவிதைகளின் உயிர் நீ, எங்கள் உயிரிலும் உயர்ந்த தமிழே,
உலக பரப்பை நிறைக்கும் தாய் தமிழே வாழி என்று நாங்கள் எப்போதுமே அந்த தமிழை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியான நேரத்தில் இப்ப நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு 2 நிமிடம் தருகிறேன். இப்ப எங்களுக்கு தெரியுது இந்த மொழி வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுதுண்டு. எங்களுக்கு வீழ்ச்சி என்றால் நான் உண்மையா சொல்லக்கூடாது, எனக்கு என்னுடைய அப்படி சொல்ல விருப்பம் இல்லை. வளர்ச்சி குறைவாக போகுது என்றால் நாங்கள் அதை கூட்ட வேணும் என்றால் என்ன செய்யலாம்? நாங்கள் ஒரு 5 பேருக்காவது அந்த குழந்தை தமிழை மறக்காமல் இருக்கணும் என்பதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம். ஒரு ஆசிரியராக இருந்து எல்லோரும் முயற்சிக்கிறீர்கள். அப்படி பார்க்கும்போது என்ன செய்யலாம்? இந்த நிலையில நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி. இப்ப இதுக்குள்ள அடுத்த சமுதாயத்தோட நாங்கள் திருமண கலப்பு, திருமண சம்பந்தங்கள்ல இருக்கோம். அது யாருக்கு கூடி எப்படி வருதுன்னு சொல்லவும் முடியாது. இருந்தாலும் நாங்கள் இப்ப வஜிதாவிடம் பெறுகிறோம். வஜிதா, இப்பொழுது எங்களுக்கு தெரியும் நீங்களும் சரியான கஷ்டப்படுகிறீர்கள். குழந்தை பேரன் பேத்தியோட அழகாக தமிழ் பேசி, ஆனா நல்ல தமிழ் உச்சரிப்பு ஆறா. நான் உண்மையிலேயே பார்த்தேன் நீங்கள் எனக்கு அனுப்பி வச்சதை. என்ன செய்யலாம் வஜிதா? நீங்கள் அதை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதா? இல்லது வஜிதா இங்க போயிட்டா வஜிதா. சிவமணி நீங்க சொல்ல. வஜிதா வார. வஜிதா அந்த சிவமணியா நானா? நீங்கள் தான் சொல்லிவிட்டு நீங்க விட போறது. ஆமா சொல்லுங்க. இன்னொருத்தரங்க சொல்லிக் கொள்ளுங்க. இல்ல நான் சொல்லுறேன் என்னண்டா, இப்ப எங்களுக்கு தெரியுது எங்களோட மொழியின் பரம்பரை நாங்கள் செய்ய கொஞ்சம் தடையாக இருக்கிறது. சூழல் மாற்றம், திருமணம், பிள்ளைகள் பேச முடியாது. அதை அந்த வீழ்ச்சியை நாங்கள் எழுச்சியாக அல்லது வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்டா என்ன செய்யலாம்? அடுத்த சந்ததிக்கு நாங்கள் அதை கொடுக்க வேணும், கொண்டு போகணும். அப்ப என்ன செய்யலாம் என்றதை நீங்க ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போகலாம். எல்லோரு ஆதங்கம் போல இந்த பெற்றோர்களான நாங்கள் தாய்மொழியில குழந்தைகளோட உறவாடணும். முதலாவது கட்டிக்காரு முதல் உரையாட வேணுமா? முதல் உரையாட வேணும். இப்ப நாங்க கற்றுக்கொள்வதுன்னு சொன்னா கற்றுக்கொள்றதுக்கு வேற வேற வழிகள் இருக்கிறது. அந்த புலம்பெயர்ந்த மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான இது இருக்குது. அதே போல குழந்தைகளுக்கு எங்களோட மொழியை நாங்கள் கொடுக்க வேணும். ஆனா அந்த பிள்ளைகளோட நேரத்தோட இருந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இப்ப எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த தமிழ் அறிவு உள்ள பெற்றோர்களாகத்தானே வந்திருக்கின்றோம். இங்கு ஆசிரியராக இல்லாவிட்டாலும் அந்த தமிழை கற்றுக்கொள்ள அளவுக்கு தெரியும், சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிந்த அளவு அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வியை கொடுக்க வேணும். அதே போல அந்த உரையாடும் பொழுது, பிள்ளைகள் உரையாடும் பொழுது அந்த பிள்ளைகளை நாங்க சொல்லலாம். 2 இடத்துக்கு முதலும் சொல்லலாம், நீங்க சேர்ந்து உரையாடுங்கள். பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை, எழுத்து மொழி இல்லாவிட்டாலும் இந்த பேச்சு மொழிக்கு இருந்தாலும் எங்களோட குழந்தைகளை தள்ளி கொண்டு நாங்க விட வேணும். அதெல்லாம் அடுத்தது இணையத்தில் அந்த இதுக்குத்தான் அந்த பிள்ளைகள் பார்க்கின்ற இணையத்துல அழகான சிறு கதைகள் எல்லாம் இப்ப இந்த அதெல்லாம் தமிழில் அழகா இருக்கு. நான் பார்க்கிறேன். நான் அந்த ஆலமரத்து கதைகள் எல்லாம் அழகாக சொல்வார்கள். நாங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை பார்த்தா வேற மொழிகளோடு தான் அந்த பார்த்து கொண்டிருக்குங்கள். இப்ப நான் வேற பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். நான் முறையில கதைகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த முறையெல்லாம் அழகா இருக்குது உண்மையில. அப்ப எனது குழந்தைகளை நான் மடியில வேற குழந்தைகளை மடியில வைத்துக் கொண்டு 2 வயசுதான் அவங்களை வைத்துக் கொண்டு நான் அதை பார்க்கின்றேன். நானும் அவங்களோட இருந்து நேரத்தை மினக்கெடுக்கின்றேன். மினக்கெடும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படி ஒன்று அடுத்தது இதோட முடித்துக் கொள்கின்றேன். அந்த கலைவாணி டீச்சர் அவங்க சொன்னாங்க, அந்த சிவன் மணி சொன்னது என்னோட சொன்னா, அந்த பெற்றோர்கள் தாய்மொழியை கலப்பு திருமணம் செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த தாய்மொழி தெரியாது. தெரியாத பெற்றோர்களாக இருக்கு. அறகுறையாத்தான் அவர்களும் பேசுகின்றார்கள். அது நாங்க விட்ட பிழை. அது பெற்றோர்கள் நாங்க விட உங்களோட குழந்தை பேசுகின்ற அளவுக்கு எல்லா குழந்தைகளும் பேசுமா என்பது இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்ற எமது பாமுக தொலைக்காட்சி, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக அதுக்குன்ற ஒரு ஆக்கம் இருக்குது. நீங்களும் தான் அதுல பார்த்தோம்னு சொன்னா அந்த நடாமோகன் வாணி அவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த குழந்தைகள் எழுத ஒன்றுமே தெரியாது, ஆடத் தெரிய வேணும், மேடை வேணும், ஒப்புவிக்காமல் வந்து பேசுகிறது அந்த குழந்தைகள். சொந்த அழகான மொழியில் வந்து பேசுகிறது. அப்படி இந்த ஒரு வானொலி தான் இங்க இயங்கிக் கொண்டிருக்கு ஐரோப்பிய நாடுகளில் அந்த குழந்தைகளை ஊக்குவிப்பதற்கு. யோசித்து பாருங்க. அதே போல புலம்பெயர்ந்த மக்கள் பணத்தை விட்டு அந்த சேவை மனப்பான்மையோடு இந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான அந்த குழந்தைகளோட சேர்ந்து போகக்கூடிய வழிமுறைகளை கொண்டு வந்தால் இந்த தமிழ் வளரும்.
இல்லாவிட்டால் மிக்க நன்றி வஜிதா. கவலைப்பட வேண்டிய அவசியம் தான் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உண்மையிலேயே மிகச் சிறப்பு உரையாடல் மூலம். அடுத்தது இன்றைக்கு இணையத்தில பல கதைகள், நீதி கதைகள், பல சொற்கள், அனிமேஷன்ல இப்படி ஒரு எழுத்துக்கள் வந்து சேர்ற முறைகள் எல்லாம் இருக்கு. அவற்றை பிள்ளைகளுக்கு காட்டி அந்த கவர்ச்சி ஊடகமாகி எங்களோட தமிழ் பகுதிகளை அவர்களுக்கு கொடுக்க உண்மையிலேயே கொண்டு செல்லலாம் என்பது அவருடைய கருத்து. அடுத்து சிவமணி அவர்கள் என்ன சொல்ல போறீர்கள்? நானும் விரைவாக சில கருத்துக்களுக்கு இன்றைய காலத்துல பார்க்க போனால் நான் அன்றைய காலத்துல விட தந்தைமார் கூடுதலாக பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஆமாம், ஆரம்ப காலங்களில் தாய்மார் தான் பிள்ளைகளை தமிழ் வகுப்பு கொண்டு வருவதில் ஆர்வம் காட்டுவார்கள். இப்பொழுது பார்க்க போனால் தந்தைமார் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மீதும் பெற்றுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆமாம், அதுபோல இன்றைய கால பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பேரன் பேத்திகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு. வாழ்ந்த காலங்களில் அது குறைவாக இருந்தது. எல்லாருக்கும் இல்ல. ஏனென்றால் அவர்கள் தூரத்துல போய் ஒர்க் பண்ணினார்கள் என்றா, தூரத்துல இருந்தார்கள் என்றா கஷ்டம். இருந்தாலும் பல வாய்ப்புகள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் பார்க்க போனால் பல சமூக தொடர்பு சாதனங்கள் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப நிறைய கதைகள் எங்கேயும் தாண்டி எடுக்கலாம். ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் தாய் தந்தையர் அதை எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போது தனியே மொழி வளர்ச்சி என்று இல்லாமல் இந்த பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியும் அதுங்கே சேர்கிறது. ஒரு நல்ல ஒரு வகையில தமிழ் மொழியை கொண்டு போகலாம். ஏனென்றால் இன்றுள்ள பெற்றோர்மார் மிகவும் திணிப்பில்லாம அழகாக சொல்லிக் கொடுக்க வல்லவர்கள். அவர்கள் அந்த மொழி மீது பிள்ளைகளுக்கு விருப்பம் ஏற்படுகிற வகையில சொல்லிக் கொடுக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில பிள்ளைகள் விரும்பி கற்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிற வகையில நிச்சயமாக இதை ஒரு நல்ல வளமா கொண்டு வரலாம். நல்ல வகையில தாய்மொழி நிச்சயமாக வளர்க்கப்படும். அது வளர்ந்தான் தமிழ் என்று நானும் உங்களுக்கு கூறிக்கொண்டு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க நன்றி. தந்தை செலவழித்தால் நிச்சயம் இன்னும் இந்த மொழி வளரக்கூடிய வாய்ப்பு வரும் என்பது உண்மை. அடுத்தது தொழில்நுட்பத்தோட சேர்ந்த அந்த மொழி கல்வியினால் அறிவு மட்டுமில்லை, எங்களோட தமிழ் மொழியும் வளரக்கூடிய வாய்ப்பு இன்று உலக பரப்பை இருக்கின்றது. ஏன்னா கூகுள் நிறுவனம் பல விடயங்களை தமிழில் ஆக்கி இருக்கிறார்கள். சுந்தர் விஜய் அழகாகவே இப்பொழுது நடந்த AI மாநாட்டில் கூட அதை எடுத்துரைத்த விடயத்தை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப எது தேடினாலும் ChatGPT எதுல நீங்கள் தேடினாலும் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த வளர்ச்சியை கொண்டு விடாமல் எழுச்சியாகவும் அந்த இன்னுமே உயர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பது உண்மையான ஒன்று. மிக்க நன்றி. ராஜேந்திரிடம் கேட்டுட்டு கலவாணி டீச்சரிடம் வருகிறேன் என்றால் அவர்களுக்கு சாமமாகுது. வணக்கம் ராஜேந்திரம் அவர்களே. இப்பொழுது என்ன இறுதியாக சொல்லுகிறேன், என்ன செய்யலாம்? அந்த வீழ்ச்சியை வீழ விடாமல் நாங்கள் எழ வைக்க வேண்டும், என்ன செய்யலாம்? அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொஞ்சம் அதாவது புலம்பெயர்ந்த இடங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு சில போட்டிகள் வைக்கலாம். தமிழ் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது அந்த குழந்தை அழகா பேசுதே, அதை நானும் பேசணுமேன்னு சொல்லி ஊக்கப்படுத்தலாம். ஊக்கப்படுத்துற பொழுதுதான் அதுக்கான ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா முன்னால பாட்டிகள் கதை சொன்னார்கள், இன்னைக்கு பாட்டிகளே இல்ல. கதை சொல்லிகள் போல இப்ப நீங்க எல்லாம் பெரிய தலைகளா இருக்கிறீங்க. நீங்க பேசுற தமிழை தன்னுடைய தலைமுறை பேசல, அவனுடைய குழந்தை எப்படி பேசும்? அதனால தலைமுறை தாண்டி கடத்துறதுக்கு இந்த இப்ப நம்ம பேசுறது மாதிரி அந்தந்த இடங்கள்ல தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வை நடத்துகிற பொழுது, மாத ஒரு முறையே ஒரு நிகழ்வு நடத்துற போது ஒவ்வொரு குழந்தைகளும் பேசுகிற பொழுது அந்த குழந்தை பேசிச்சு, அது போல நம்மளும் பேசணும் அப்படிங்கிற ஒரு உத்வேக அரசியலாம் எடுத்த தலைமுறைகளுக்கு விதைக்கலாம் என்பதே என்னுடைய கருத்து. அருமையான ஒரு விடயத்தை சொன்னீர்கள். நிச்சயம் ஒரு குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டுமென்றா ஒரு போட்டிகள் வைத்து அவர்களுக்கு அந்த ஒரு உற்சாகத்தை தரலாம். நீங்க சொல்லும் பொழுது நான் திருக்குறள் வகுப்பு 5 வருடமாக வைத்திருக்கிறேன், சூமில் தான். ஆனால் இன்றைக்கு என்னிடம் படிக்கிற பிள்ளைகள் சின்ன நிலை வந்தவர்களா, 5-6 வயசிலும் வந்தவர்கள், இன்றைக்கு 12 வயசு 11 வயசு மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் திறமையாக அந்த தமிழை உச்சரித்து கொண்டு நான் செய்கிற ஒரே ஒரு விடயம், இப்ப ஆனாவில் என்றால் ஆனாவில சொற்கள் ஆக்குறது. அப்போ எல்லாரையும் டக்குன்னு கேட்பேன், ஒரு போட்டி மாதிரி. அப்ப 5 சொன்னால் அவர்களுக்கு 5 புள்ளி, அப்படி நான் ஒரு போட்டியை ஏற்படுத்தி பார்த்தேன். அது ஈட்டும் புள்ளிகளாக இருந்தாலும்
அவர்களுக்கு அந்த தமிழ் மொழியின் வளர்ச்சியை நான் உண்மையிலேயே பார்த்து ரசிக்கிறேன். இன்றைக்கு கருத்து பரிமாற்றம் எப்படி நான் செய்கிறனோ அப்படி குழந்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். அதுபோல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழ் சார்ந்த நிகழ்வுகள்ல அந்த குழந்தைகள் வந்து எங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்த வேணும் என்பது உண்மை. என்னால் 4 பேரை நான் விவாதத்துக்கு எடுத்தா 2 இளம் சின்ன சிட்டுக்களையும் எடுத்துக்கொண்டு வரையக்குள்ள அவர்களுக்கு வந்து அந்த மொழியில சிந்திச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உருவாகும் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆதலால் தமிழ் பால் நின்று அவர்களுக்கு சில விடயங்களை உணர்த்தி விட்டால் அந்த பிள்ளைகளும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளில ஒன்றித்து அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் அந்த தமிழ் தழைக்கும் என்பது உண்மை. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நிறைவாக கலவாணி ஆசிரியரிடம் பெறுகிறேன். வாருங்கள் டீச்சர். வணக்கம். மீண்டும் திரு ராஜேந்திரன் அவர்கள் கூறிய கருத்து அந்த தமிழ்ல பேச வைக்க வேண்டும், அவர்களை அந்த நிகழ்ச்சியில போட்டி நிகழ்ச்சியில பங்கு பெற வைக்க வேண்டும் என்று. ஆனா எம்மவர்கள் செய்யற பிள்ளை என்னென்றால் தங்களோட பிள்ளை நிகழ்ச்சிக்கு போனா அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கூட்டி கொண்டு போயிடுவேன். மற்ற நிகழ்ச்சிகளை பாக்குறவைக்கு விடுற இல்லை. அப்ப பிள்ளைகளை முதல் நிகழ்ச்சிக்கு கூட்டி கொண்டு போகணும். பெற்றார் தாங்கள் மட்டும் போவினா பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போற இல்லை, இன்னொரு வீட்டுல விட்டுட்டு போயிருவேனா பிள்ளைகளை தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு கொண்டு போகணும். இந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்போ அதிகமான ஆர்வம் எல்லா குழந்தைகளுக்கும் சினிமா பாடலுக்கு நடனம் ஆடுறது. அப்ப அதற்காகவே இசையை கற்கிறார்கள். சினிமா பாட வேணும் என்று சினிமா நடனம் ஆட வேணும் என்றதற்காகவே நடனத்தை கற்கிறார்கள். ஆனபடியால் நாங்கள் அதிலேயே ஊக்குவிக்கலாம். அவர்களுக்கு விருப்பமான வழியிலேயே நாங்களும் போகலாம். சினிமா பாடல்கள் மூலமாக எவ்வளவோ சொற்கள், தமிழ் சொற்களை பிடிக்கலாம் தானே, அதை பாடமாக்குறார்கள். தமிழ் பாடல்களை தமிழ் கற்காத புள்ள கூட தமிழ் பாடலே பாடமாக்குறார்கள். அவனுடைய சினிமா மோகம் உள்ள அவர்களை அப்படி அந்த வழியிலேயே கொண்டு போய் தமிழை கற்பிக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. அடுத்தது வந்து பேச்சு தமிழ் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பேச கற்றுக் கொண்டு வரையில எம்மவர் அந்த பிள்ளை தவறான உச்சரிப்பு சொல்லுவதா போது சிரிக்கிறது அந்த பிள்ளை வெக்கப்படுது. அதனால அந்த பிள்ளை ஆக்களை முன்னால கதைக்க வெக்கப்படுது. இப்ப என்னுடைய மகள் ஒரு இடத்துல சூரியன் உதிக்கிறதுன்னு சொல்ல தெரியாம குதிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. சூரியன் குதிச்சிட்டுதாண்டு. அதே போல பரவாயிருக்குன்னு சொன்னவர் ஒரு பிரியத்தை பரவாயிருக்குன்னு நான் பரவாயில்லையோ இதை தூக்கி எறியட்டோ பரவாயில்லையோன்னு கேட்டா அவர் மொழியில சிந்திச்சு அது இந்த எதிர்கருத்தா பரவாயிருக்குன்னு சொன்னார். இல்ல பரவாயிருக்குன்னு. அப்ப அது மொழியில மொழியில சிந்திச்சு கருத்தை அவர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி. அப்ப அந்த அப்படியான இடங்கள்ல நாங்க சிரிக்க கூடாது. அவர்களை தட்டி கொடுத்தா திருத்தி கொடுக்க வேணும். அப்படின்னாக்கா அவர்களை முன்ன கொண்டு வரலாம். இன்னும் ஒன்று கடைசி கருத்தாக எங்களுடைய நாமே தமிழ்ல பேஸ்புக்ல எழுதுறோமா இல்ல ஆங்கிலத்துல வாழ்த்து சொல்றோம், RIP எழுதுறோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் எழுதுறோம். நாங்கள் தமிழ்ல ஒரு ஆக்கம் வந்தாலும் அதுக்கு நாங்கள் பின்னூட்டம் எழுதிக்கல, அது ஆங்கிலத்துல எழுதுறோம். அப்படி என்ன எப்படி தமிழ் வளரும்? பிள்ளைகளுக்கு எழுதிக்க கூட பிள்ளைகள இதுல நாங்கள் தமிழ்ல எழுதினா என்ன? பிள்ளைகளுக்கு அது என்னன்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். ஆனபடியார் அதை நாங்கள் நாங்கள் செய்யற தமிழ் ஒருவர் சந்திக்கிற போது நாங்க எங்கட தமிழ்ல கதைக்காமலுக்கு டச்சுல கதைக்கிறது. ஆங்கிலம் அநேகமானவர்களை பாருங்க ஆங்கிலத்தை உரையாடுவார்கள். லண்டன்ல எல்லாம் ஒரு இரு தமிழர்கள் சந்திக்கும் போது ஆங்கிலத்திலாம் உரையாடுவார்கள், தமிழ்ல உரையாடுவது இல்லை. மற்றபடி நீங்கள் கூறியது போல ஊடகங்கள் இப்பொழுதெல்லாம் ஊடகங்களுக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்ப வேணும். அதற்கு பெற்றார் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி ஊடகங்களுக்கு அனுப்ப வேண்டும். இல்ல தமிழ் வாழ்க வளர்க உங்களுடைய பணியும் வளர்க என்று கூறி மிக்க நன்றி. ஒவ்வொருவரும் உண்மையிலேயே எப்படி எனக்கு தெரிஞ்சதுண்டா ஒவ்வொரு பூக்களும் மலர்ந்திருக்கிற மலர்வை பார்க்க அதுல செவ்வந்தி, இதுல ரோசா, இதுல நந்தியாவட்டேன்னா எல்லாம் மலர்ந்திருக்க பார்க்க உண்மையிலேயே அழகுதான். அதனால நாங்கள் எப்படி பாக்குறோம்டா எங்களுக்கு உண்மையிலேயே இந்த சில இடங்களில வந்து எது செய்யறன்னு தெரியாம பெற்றோருக்கு இருக்கிறது. ஆதலால் தான் இந்த கருத்து பரிமாற்றம் என்பது வாழ்க்கையில எல்லா விடயங்களும் தேவை. ஒரு கணவன் மனைவியும் கூட கருத்து பரிமாற்றல் இல்லாட்டி, அந்த தொடர்பாடல் இல்லாட்டி குடும்பம் அறுந்து விடும். அதாவது சரியாக கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். சில பிள்ளைகள் தவறு விட்டுத்தான் அந்த மொழியை பேசும். அது கொச்சை தமிழாக இருந்தாலும் அது பேச்சு தமிழாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சரியா எடுக்க மாட்டுது. ஆகவே அந்த பிள்ளை அப்படி
பேசினாலும் நாங்கள் அதை திருத்தி சரியாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை சில பேர் நளினம் செய்வது உண்டு. கலவாணி டீச்சர் சொன்ன மாதிரி நளினம் செய்யக்கூடாது. காரணம், அந்த பிள்ளை என்னுடைய மகனே ஒரு கால் எனக்கு நான் ஏணி எடுத்துக்கொண்டு வர சொல்ல அவன் அதை லைட்டர் என்று சொல்றது. இங்க லைட்டர் எடுத்துக்கொண்டு வானா அவன் இந்த அடிக்கிற லைட்டரை கொண்டு வந்தான், கொளுத்துற லைட்டரை. அப்ப நான் எனக்கூட சிரிப்பாகவே அந்த நேரம் இருந்தது. அப்ப நான் சொன்ன இதுவும் லைட்டர் தான், ஆனா இதுதான் என்று அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா பிறகு மீண்டும் அந்த பிள்ளையை அவர்கள் விடாத ஒரு நிலை இருக்கும். அடுத்தது நீங்க சொன்னீங்கள், நாங்கள் எப்போதுமே பெரியவர்கள் நாங்கள் பிளவிட்டு கொண்டு குழந்தைகளை சரியாக நினைக்க கூடாது. நாங்களே தமிழ்ல எழுதாமல் ஆங்கிலத்தில் எழுதி கொண்டு பிள்ளைய மட்டும் தமிழ்ல நாங்கள் சொன்னால் அந்த பிள்ளை திருப்பி கேட்குது, நீங்க மட்டும் ஆங்கிலத்தில் எழுதுறீங்களே, நாங்க மட்டும் எழுதியலான்னு சொல்றீங்க, எங்களை மட்டும் தமிழ்ல என்றால் அது தவறல்ல என்று அந்த பிள்ளை உடனே சுட்டி காட்டுவீங்க. இங்க உண்மையான ஒன்றுதான். அடுத்தது சரியான சொற்புரட்சி இருக்கும் அவர்களுக்கு. தோடம்பழத்தை உரித்தி தாங்கோன்னு சொல்லுவோம். என்னுடைய மகனே 3 வயசுல தோடம்பழத்தை எப்படி அம்மா திறந்து தாங்கோ, தோடம்பழத்தை திறந்து தாங்கோன்னு சொன்னவர். அப்ப அது குழந்தைகளுக்கு இயல்பு தானே. என்னன்னு கேட்டா அவைய திறக்கிறண்டா நினைக்கிறவே இதே, அதாவது அவையன் டொச்சில சிந்திச்சதை அப்படியே சொல்லிடும். அப்ப இப்படியான இதுக்கு இந்த இடத்துல இதைத்தான் பாவிக்க வேணும் என்று நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தால் அந்த குழந்தை இன்னும் சரியாக எடுத்துக்கொண்டு கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தவறுகளை அந்தந்த இடத்துல பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லி கொடுக்கணும். அதுக்காக அந்த பிள்ளைய அது சரியா சொல்லலைன்னா அந்த பிள்ளைய ஹேர்ட் பண்ணக்கூடாது, அந்த பிள்ளைய மனதை பாதிக்காமல் நாங்கள் இருக்க வேண்டியது உண்மை. நீங்க சொன்ன மாதிரி சினிமா பாடல்கள், இன்றைக்கு சினிமா பாடல்களும் சில பேருக்கு தமிழை வளர்ப்பது என்பது உண்மை. ஏனென்று கேட்டால் குடிசை என்றதை நான் வகுப்புல படிப்பிக்க சில பேருக்கு குடிசை தெரியல. ஆனா ஒரு மாணவன் மட்டும் சொன்னான் ஏன்னா குடிசை தெரியும், ஏன்னா அந்த படத்துல நான் குடிசை கண்டேன் நான். அப்ப பாத்தீங்களோ, எங்கேயோ அந்த பிள்ளைகள் எங்கேயோ எடுத்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது உண்மை. முடிவாக நிறைவாக வருகின்றேன். உண்மையிலேயே எல்லோருடைய கருத்துக்களும் நன்றாக சிந்திக்க வைத்தன. இருந்தாலும் எங்கள் மொழியை நாங்கள் அழிய விடக்கூடாது. இயலுமான வரை பேரன் பேத்திகளுக்கும் அடுத்த சந்ததிக்கும் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு அதாவது அந்த அவர்களுடைய வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் இயலுமான வரைக்கும் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது காலத்தின் தேவை. அது உங்களோட பிள்ளை மட்டும் இல்லை, அடுத்த பிள்ளையாக இருந்தாலும் அயல் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கும் எங்களோட மொழியை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவைப்படும் நேரம் இல்லை. நான் இன்றைக்கும் நினைப்பேன், ஓய்வு கண்டது இந்த மொழிக்கு எடுக்கக்கூடாது என்று நினைத்துக் கொள்வது வழக்கம் எனக்கு. காரணம் என்ற இன்னால இயல்பான வரை அது அறச்செயலாகவே அந்த மொழியை கொடுத்து கொண்டு இருக்க வேணும் என்றது நான் நினைத்து கொண்ட உண்டு. ஆதலால் இந்த மொழி உண்மையிலேயே பெருமைக்குரிய மொழி. இலக்கணங்கள் வலுவாக உள்ள மொழி இந்த மொழி. எத்தனையோ தொன்மை காலம் தொடக்கம் பன்னெடுங்காலமாக வளர்ந்து கொண்டு வந்ததும் சான்றோர் வளர்த்த தமிழை நாங்கள் இடையில் விட்டுவிடக்கூடாது. குழந்தைகளுக்கு இன்றைய நிலையில கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் மெல்லமா, அதாவது 3 வழியில கற்போர் இருக்கிறார்கள். மெல்ல கற்போர், விரைவாக கற்போர், அதிவிரைவாக கற்போர். ஆகவே மெல்ல கற்போரா அந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அன்றாடம் 2 சொல்லு 3 சொல்லாவது நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை எங்களோட தமிழ் மொழி ஊடாகவும் பாடல்கள் ஊடாகவும் நீதி கதைகள் ஊடாகவும் கொண்டு வந்தோம்டா அடுத்த தலைமுறை எங்கட மொழியின் தாற்பயத்தை டொச்சில மாத்தி கூட அவர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்பது உண்மை. என்னுடைய மகள் ஒரு இடத்துல ஒரு திருக்குறளின் ஒரு பகுதியை அவள் பயன்படுத்தி இருந்தால் டொச்சில மாத்தி அந்த கட்டுரை முதலாவதாக வந்திருக்கிறது. அப்ப பாருங்கள் அதுல என்ன புதுமை இருக்குன்னு அவர்கள் பார்க்கும் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டிய சம்பவத்தை நான் எடுத்து பார்க்கிறேன். ஆகவே படிக்கிற எங்கட மொழியில படிச்சாலும் அடுத்த மொழிக்கும் அது உதவத்தான் போகுது, அறிவு கடத்தப்படத்தான் போகிறது. ஆதலால் நாங்கள் இது வீழ்ச்சி அல்ல, இது விழுந்து கிடப்பதும் அல்ல, இது எழுச்சியாக வர வேணும். ஒரு வாழ்க்கை என்பது வீழ்ந்து கிடப்பது அல்ல, விழுவது எழுவதற்காகத்தான். ஏன்னா ஒரு குழந்தை விழுந்தாதான் எழும்பும். அவை எழுவதற்காகத்தான். அந்த வீழ்ச்சி இப்பொழுது தற்போது இருந்தாலும் நிச்சயம் அது உயர்ச்சியாக வர வேண்டும் அடுத்த வருடங்கள் என்றதுதான் எங்களுடைய ஒரு அவாவாக இருக்கிறது. ஆதலால் எல்லோரும் உண்மையிலே இணைந்து கொண்டு இந்த தமிழ் மொழிக்காக நீங்கள் செய்த பணியையும் இந்த நேரத்துல அனைவரையும் வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க உலக பரப்பெல்லாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.